வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை அடிவாரம் காரவள்ளியில் இருக்கிறோம். வேறுங்க போர்டு அந்த பக்கம் இருக்குது. இப்போ காரவள்ளி உள்ளே போய் சமைச்சு சாப்பிட போகிறோம். நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் கோபி அண்ணன் இருக்கார், நாமக்கல் நாயகன். அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட இன்றைக்கி வந்திருக்கிறது சிப்ஸி வாலா கார் வந்திருக்காரு. அண்ணன் உள்ளே டீல் உள்ளே இருக்கார். நம்ம அங்கே போய் எல்லாம் வீடியோ போடுவோம். அதனால் இப்போ ரெடியாக இருக்கிறோம். போனீங்கன்னா இங்கே உள்ளே ஒரு காடு இருக்குது, உள்ளே போய் சமைச்சு சாப்பிட போகிறோம். உள்ளே பாத்திரம் கீத்திரம் எல்லாமே இருக்குது. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே நம்ம தலைங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், தண்ணி கேனோட ஒருத்தர் உட்காந்துருக்காரு. தண்ணி கேனோட உட்காந்துருக்காரு. இங்கே ஒருத்தர் குண்டானோட உட்காந்துருக்காரு. எல்லாம் குண்டானோட ரெடியாக இருக்காங்க. வாங்க 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 ஐயா, ஜிப்சி வாலா இங்கே இருக்காரு பாருங்க. வணக்கம், நான் உங்கள் டிஎல். இன்னைக்கு டீமோட நாமக்கல் எல்லா கலைஞரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றதுக்காக லொக்கேஷன் வந்துட்டோம். கொஞ்சம் தண்ணி பஞ்சமாக இருக்குது. தமிழ்நாட்டுக்கே தண்ணி பஞ்சம் தான், பட் இப்போ கொஞ்சம் தண்ணி பஞ்சமாக இருக்கிறதுனால எல்லாருமே உங்கள் சினி பாய்ஸ், நம்ம ராசிபுரம் பாய்ஸ், என்ன இதெல்லாம் தூக்கி அடிச்சிருவோம் பாத்துக்க. இதெல்லாம் போடுங்க கட் பண்ணாம. சோ இந்த மாதிரி கஷ்டத்துலயே நாங்க இருக்கிறோம். பட் லொகேஷன் பார்த்தாச்சு. ஒரு காட்டுக்குள்ள தான் போறோம். போயிட்டு சமைச்சு நாங்க அதுல என்னென்ன ஃபுட் இருக்குன்னு வெரைட்டியா காட்ட போறோம். வாங்க லொகேஷன் போய் பார்ப்போம். நெருங்கி வருவாய் அந்த பாட்டு எப்படி எடுக்கிறது? நம்மளாம் நெருங்கி சாங் தான் எடுக்கிறது. நம்மளதெல்லாம் பக்கத்துல வச்சு எடுத்துவாங்க. இது கோபுரம் இல்ல, இது சும்மா. அப்படியா? இல்ல இங்க இருந்து எடுத்தீங்கன்னா தெரியும். இல்ல இவரு மாதிரி லாங் ஷாட்ல எடுத்தீங்கன்னா நமக்கு தெரியாது. அதுக்குன்னு அவரை மறைச்சிங்கன்னா அவரு எடுக்க மாட்டாரு. நிறைய ஃபுட்டேஜ் வச்சிருக்காப்புல அவரு. கழுவுறது நம்ம காட்டிக்கும். காட்டுங்க காட்டு. கொஞ்சம் நாலு எல்லாம் எடுத்துக்கிட்டான்னு கேளுங்க. சரிங்க. இப்போ அதில் தண்ணி பிடிங்க, நம்ம வெளியே தூக்கிட்டு போயிடலாம். குடிக்கிற தண்ணி தான். அமிர்தமா இருக்கா? நம்ம ஊர்ல கூட இல்லைங்க, சிறுவாணி தண்ணிங்க இது. சிறுவாணி தண்ணி அவர் எடுக்கலைங்க. தமிழ்நாட்டில் நாமக்கல் கொல்லிமலை தண்ணி அடிச்சுக்க எங்கேயும் முடியாது. அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். ஐயா அதில் இருக்குது. ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அதில் குவாலிட்டியில் இருக்காது. இது என்ன மாடல ஐயா? அது கோபுரவே இல்லைங்கய்யா, கேம். கேஸ் போல இருக்குதா இதா கேமரா? காருங்க என்ன பேச்சு? இது 9. இது வேலைக்கேற்ற உள்ளூர். ஐயா போட்டுங்க இதில். இப்போ அஜித் கழுவா கேமரா கழுவா. எல்லாம் கீழ்ச்சிடாதீங்க. அப்படியே எல்லாம் அப்படியே இருக்கு, பிடிக்கணும். இருக்கும். அதுக்குள்ள ஒரு கவர் போட்டுருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ பூச்சி இருக்கு. கைத்து இது பண்ண முடியலாம், கிழிச்சிட வேண்டியதான், வேற வழி இல்லை. ஒரு நிமிஷம் கிருஷ்ணாவை காட்டிட்டு வந்துரு. ஓ, இன்னொரு ரவுண்டு கழுவிட்டீங்களா? ஏன்னா அதில் பூச்சி நிறைய இருக்குது. ஏன்னா இதில் வந்து நல்லா அலசு நல்லா இருக்கும். வேறு பூச்சி இருந்துச்சு. இதில் என்ன வருது பாரு. புள்ளி வருதா? சவு புள்ளி அதுக்கு மேலே தெரியும். இல்லை அது ஸ்க்ரீன் 1 நிமிஷம் 2 நிமிஷம் வரைக்கும் இருக்காங்க. நம்ம சாப்பாடு அதில் வச்சுக்கலாம். இதில் தான் சாப்பாடு வைக்கணும். இதில் கறி வச்சுக்கலாம். பத்துமா? இல்லை ஒரு பத்துமா? கறி பத்தாது. இதுக்கு பத்துமா? கறிக்கு உண்டான சிக்கன் இது பத்தா? கறியெல்லாம் வைக்க மாட்டாங்க. 15 பேர் 3 பேர் இருக்கோம். அவரு கூட 5 கிலோ என்ன பண்ண போகிறோம்? அவங்க சரி விடுங்க, சும்மா அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு நாள் பெருசாக கூட செஞ்சுக்கலாம். அப்படின்னா இந்த ஈவெண்ட் முடிச்சுட்டு கூட பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறீங்க? அடுத்த சமையல் திருவண்ணாமலை வச்சுருவோமா? அடுத்த சமையல் திருவண்ணாமலை வச்சுருவோமா? ஐயா சொந்த ஊர் திருவண்ணாமலை.
தக்காடு போட்டு வந்து நல்ல மணல் பார்க்கதான் இருக்குங்க இன்னும் பயங்கரமா இருக்கு. என்னையுமே எடுக்க பயங்கரமா எல்லாத்தையும் தான் எடுக்கணும். என்னையும் சேர்த்து எடுப்பா. அவ்வளோதான். அப்போ நம்மள எடுக்கலாம். அப்புறம் நம்ம எப்படி தெரியும்? அவரு வேற ஜேபிஆர் வேற கொட்டணும், கல்லு வேடு கட்ட வேறட்டு இருந்தாரு. கொட்ட வேண்டியதுதான். ஆளாளுக்கு சஜஷன் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர வேலை செய்ய மாட்டாங்க. ஐயா அது இல்ல, அந்த இது எலும்பு சூப் எலும்பு கேட்டுட்டு இருந்தாரு இவர்கிட்ட. ஓ அப்படி கேக்குறாங்க. அது எடுத்து முட்டானே பார்த்தாது. கமலேஷ் போட்டிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ இவ்வளோ நேரம் கேமராக்கு அவுட்டர்ல இருந்து எடுத்து கொடுக்குறது இவங்க 2 பேர் தான் எடிட்டர். ஸோ நான் உங்க ஆங்கர் சொன்னீங்க. நம்ம நண்பர் தினேஷ் சார், மனோஜ் மாற்றி தரேன். இவரும் கேமராமேன் தான். அப்படியே ஆஃப் பண்ணுங்க. தக்காளி ரெடி ஆகிட்டு இருக்குது, கறியும் ரெடி ஆகிட்டு இருக்குது. இங்கே எல்லாமே A to Z எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. கறி நல்லா கழுவிட்டு இருக்கோம். இதில் கொஞ்சம் அதே மாதிரி நம்ம இவர் நாமக்கல் நாயகன் கலக்கல் மன்னன் அவர் தான் கருகிட்டு இருக்காரு. கறிகண்ணு. ஸோ நம்ம கண்ணா கலெக்ஷனோட ஓனர் அவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. பிரதர் அஜித் ராசிபுரத்தில் மன்னன். வணக்கம் மகளே. வணக்கம் மக்களே. அந்த சைடு உங்கள் சினி பாய் அப்படியே தக்காளி இங்க இருக்கு பாருங்க. ஆரம்பிக்க போறோம். வாங்க. யாரு ஆரம்பிக்க போறோம். எப்படி ஆரம்பிச்சீங்க? லைவா? அது லைவ் இது. ஓகே ஓகே. 2 பக்கத்துல 2 இதை போட்டுக்கிறானுங்க. லைவும் போட்டுக்கிறானுங்க, வீடியோ செட்டப்பும் போட்டுக்கிறானுங்க. இவனுங்க பயங்கரமான ஆளுங்க. பாத்துங்க மக்களை. தலை கட்டாது ப்ரோ. நிமிஷம் விட்டுருங்க ஐயா. இப்படியா? ஓகே. அது பிடிச்சிங்க ப்ரோ. நீங்க சொருக்க வேணாம். ஓகே ப்ரோ. கட்டிங் பாருங்க. திருடிட்டு வந்தேன் நான் அங்க இருந்து. இந்த 2 கட்ட அங்க இருந்து திருடிட்டு வந்தேன். என்னமோ நம்ம வந்து இந்த டிஸ்கவரில வருவானுங்களே, நாங்க இங்க போறோம், இதை நாங்க அங்க பண்றோம் அப்படின்ற. ஆமா, இப்படி வச்சுன்னா ஜட்டி எப்படி வைப்ப? இருங்க ஐயா, இது பொருள் பிடிச்சாதாங்க சட்டி வைக்க முடியும். ஐயா அங்க அதுல பேசுங்க, அங்க நேரலை ஓடிட்டு இருக்கு. ஆடியோல என் பேச்சு காட்டிருக்கோம். அது நீங்க இப்பயே நேரலை ஓடிட்டு இருக்கு. லைவா வச்சிருக்காங்க. வாங்க ஏஞ்சி வாங்க. அதான் பார்த்தேன். எப்போ இருந்து நீங்கனாச்சும் செருப்பு போட்டுக்கிறீங்க, செருப்புல வெறுங்கால ஊத்தி விட்டான்னு வச்சுக்குவேன். பம்பா எனக்கு. வணக்கம் மக்களே, நான் உங்கள் டிஎல். ஸோ லொகேஷன் பேரு கொல்லிமலை அடிவாரம் நாச்சியம்மன் கோவில். ஸோ நாச்சியம்மன் கோயிலுக்கு லொகேஷன் வந்து சமைச்சு சாப்பிட டீமோட வந்தோம். பட் நீங்க வந்து ஃபால்ஸுக்கு நிறைய வண்டி வந்து போயிட்டு இருக்குது. ஃபால்ஸ் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா ஃபால்ஸ்ல தண்ணி ஓடல, மழையும் பெய்யல. மழை பெய்யுது, ஆனா மழை ஸ்பீடு இல்ல. அதனால கொஞ்சம் வேண்டிக்கிறோம். துளியா பெஞ்சிருச்சு, மேல இருந்து கரைஞ்சி வரணும். இங்க கரைஞ்சி இன்னும் வரல. வேண்டிக்கிறோம் மழை நல்லா வரணும்னு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அடுப்பு பத்த வச்சாச்சு. பத்த வச்ச தெய்வம் யாரு? ஸோ இவர் பத்த வைக்கிறதுல கில்லி, அதை பத்த வச்சாரு. இப்போ வந்து அந்த ஊர் இல்ல, பத்த வைக்கிறதுல நாமக்கல் விஜயா, நாமக்கல் விஜய் பத்த வச்சாரு. விஜய்க்கு டப்பிங் எது எடுத்தாலும் அவர் தான். இப்போ நாங்கெல்லாம் நீங்க முன்னாடி வீடியோல பாத்திருப்பீங்க. இதுக்கு முன்னாடி அரிசியை கழுவிட்டு ஊற வச்சு கொண்டு வந்துட்டோம். கறியும் கழுவி கொண்டு வந்தாச்சு. சோ நல்லபடியா ப்ரே பண்ணி சாப்பிடுறோமா. God bless you. God bless you. God bless you. நல்லா ஆசீர்வாதம். அதுதான் நம்மளே ஆசீர்வாதம் பண்ணோம். நம்ம God bless you அத சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. நம்ம வயிறு ஃபுல்லா நிரப்புறதுக்கு அதுதான் அக்னி பகவான். ஆமா அக்னி பகவான். இப்போ நம்ம வந்து அடுப்பு நமக்கு சின்னதா தான் தேவைப்படும். ஏன்னா சட்டி சின்னது, அதனால அடுப்பை கொடுக்க வேண்டியதான். இந்த பெரிய சட்டி போதுமா? இன்னொரு அடுப்பு கூட பக்கத்துல போடுங்க, டைம் வேஸ்ட் ஆகாது. ஆமா. சோ மறக்காம யூடியூபர் பார்த்துட்டு இருக்கறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், கமெண்ட், ஷேர். ஃபர்ஸ்ட் ரோட்டி தானா? அது வந்து அந்த குண்டாக்கு வச்சது. இது வச்சறலாம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அரிசி வச்சிருங்க. இந்த கல்லு மட்டும் வேற கல்லு போட்டா நான் என்ன சொல்றேன்னா, இன்னொரு அடுப்பு வச்சிருக்கோம். டைம் வேஸ்ட் ஆகாதவனே அது வச்சுக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது ஃபர்ஸ்ட் பத்த வச்சு போட்டு விட்டுருவோம். அது சூப்பரா இருங்க. எப்பா 2500 பேர் பாத்துட்டு இருக்காங்க லைவ்ல. நீ வேற சப்ஸ்கிரைபர் ஆளுக்காகலாம் தெரியல. எப்பா 2500 பேர் பாத்துட்டு இருக்காங்கப்பா. எப்பா இதோ கட்டே ஆயிடுச்சு பேசுற பேச்சுல. ரீகனெக்ட் ஆமா. எப்ப டவரே இல்லையாமா, நெட்வொர்க் ப்ராப்ளம் ஐயா. 2500 பேர் பாக்குறவங்க கமெண்ட் மட்டுமே 700 பேர் போட்டிருக்காங்க. அப்படியே இங்க பாருங்க, எவனோ சூனியம் பண்ணிட்டான்.
தண்ணி கூட குடிக்க யாராவது இருக்கு சரி பேசணும். நீங்க பேசினாலும் கேட்கும், குசு குசுன்னு பேசினாலும் கேட்கும். குசு குசுன்னு பேசல, சொல்றேன். இன்ஸ்டாகிராம்ல லைவ்ல போடுறா ஓடுறா இல்ல அவருக்கு வாட்ச் அவர் சொல்றாரு. என்ன பண்ணாரு? எந்த பிளேஸ்ல கொதிக்க வச்சு ப்ரோ ஐயா கோகுல் எந்த பிளேஸ்ல இருக்கீங்கன்னு கேக்குறாரு. நம்ம கோகுலா? எந்த கோகுல்னு தெரியலங்க. கோகுல் எந்த பிளாஸ்னா இடத்துல இருக்கிறோம்னு கேக்குறாரு. காரவெளியில உள்ள வந்தீங்கன்னா இது என்ன கோயில்ப்பா? நாச்சியம்மன் கோயில். நாச்சியம்மன் கோயில். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு சின்ன ஒரு ஃபால்ஸ் போகும். கோகுல் என்ன கோகுலான்னு தெரியல. ஐயா போட்டோகிராஃபர் கோகுல்னா போட்டோகிராஃபர் கோகுல்னு போடுங்க. உங்களுக்கு இந்த லொகேஷன் தெரியும், நீங்க ஏற்கனவே வந்து ஷூட் பண்ணிருக்கீங்க. இப்ப அந்த இடத்துல சமைச்சிட்டு இருக்கோம். தட்டுங்க, சின்ன தட்டு. கல்ல வச்சுங்க. இந்த கல்ல பத்தாது. அந்த கல்ல பத்தாது. ரெண்டே போதுங்க. வேற கல்லு இருக்கும். இதுல பன்னாடு இல்லைங்களா? பன்னாடு இதுல உள்ள வரதுக்கு பேர் பன்னாடங்க. அப்படியா? ஒண்ணு இருக்கு, பன்னாடை வச்சு எரிச்சாதானே சீக்கிரம் எரியும். அதனால நம்ம ஊர்ல கெட்ட வார்த்தையை மாத்தி கரெக்டா இருக்கா? ஒரு சோர்ஸ் அந்த இது மூடிடுவோமா? ஐயா நீங்க ஏன் 4 கல்லு போட்டு சமைக்கிறீங்க? தட்டி கீழே மண்ணில் போட்டு புரஞ்சிருக்கு. அது வைக்கிறதுக்கு பொருள், அதனால அதுல வச்சுட்டாரு. வண்டி அங்க இருக்குல்ல. வாயா இதுக்கு பேரு தாங்க பண்ணாடா, யாரும் தப்பா நினைச்சுக்க வேணாம். புகை வருது கண்ணுக்குள்ளேயே. கண்ணுக்குள்ளே கண்ணுக்குள்ளேயே போகுது புகை. தெரியலப்பா இது. ஒரு பேர் தொடச்சிக்கிறேன். தளபதி இருக்கு. வண்டி பார்த்து கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஒரு சின்ன சம்பவம் நடந்து போச்சு. என்னாச்சு? ஒரு சின்ன சம்பவம் நடந்து போச்சு. வீட்டுக்குள்ள புந்துருச்சா? நல்ல மக்களை தப்பா நினைச்சுக்காதீங்க. ஃப்ளோல சுட்டுருச்சு, அதனால வேற ஒண்ணும் நினைச்சுக்காதீங்க நீங்க. ஆமா, லைவ் தான். ஹலோ, எங்க பிளேஸ் ப்ரோ? ஒரு கல்ல க்ளீன் பண்ணிட்டு அப்படியே கட்டி நெருப்பி வச்சிருந்தீங்க. அது எங்க நீங்க நீ நடிகண்டா நடிகண்டா. இல்லண்ணா ஒரு நிமிஷம். இந்த குஜித்துக்கு இதுல போடுங்க. அந்த நல்ல கவர்ல போட்டு, அந்த மொத்தமான கவர் இருக்குல்ல, அதுல போட்டு அடிங்க. இதுல கிழிஞ்சு கொட்டிடும். அந்த இந்த பாலித்தீன் பேப்பர் இருக்கு பாருங்க, கிரீன்ஸ். அது இதுக்குதான் என் தம்பி மனோஜ் பாண்டியன் வேணுங்கிறது. எப்பா 27 லட்சம் பேர் லைக் கொடுத்துட்டாங்க. கேட்டதுக்கு என்னை சேனல் ஆக்கிட்டாங்க. அதனாலதான் நான் அமைதியா இருக்கிறேன். நீங்களும் அமைதியா விட்டுருங்க. நான் அதை பத்தி எதுவுமே அவ்வளவுதான். பரவாயில்லையே, இதுவும் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. கேட்காதீங்க, அவன் டிஃபரெண்டா நேரா விட்டுருங்க. யார் பண்றது, யார் சமைக்கிறது? ஆனா நீங்க தான் சமைக்கிறீங்களா? 16 ஃப்ரேம் இருக்குது. 16 ஃப்ரேம் இருக்குது 4Kல. அது அவ்வளவு வரைக்கும் வருதுங்கய்யா. நல்லா இருக்குது, பரவாயில்ல. அண்ணா நீங்க தான் சமைக்கிறீங்களா? நான் சமையலாம் இல்லப்பா, அடுப்பு வச்சு. அப்ப யாராவது ஒருத்தர் எடுத்து பண்ணுங்க. ப்ரோ அஜித் ப்ரோ, கல்லு உட்காரல. அஜித் அவர் என்ன சொல்றாரு ஃபர்ஸ்ட் கேளுங்க. அவன் என்ன சொல்றானா, உப்பு கறி நேரம் வெறும் கறியா வைக்க வேணாம், மசாலாலாம் ஃபர்ஸ்ட் போட்டு. சரி இறக்குங்க. நான் சொல்லலையே. எண்ணெய் போட்டு வெங்காயம் என்ன நீ பண்ணுங்க வாங்க. அப்ப பசியில இருக்கிறோம், நீங்க தான் பண்ணுங்க. தெரியல, பசியில இருக்கனால ஒன்றும் புரியல. இறக்கி விடுங்க. தட்டை கீழே விட. எனக்கு கூட வேற அடுப்பு பத்த வச்சிட்டீங்க. வேற நவருமா? விழுந்துடும். இல்ல ஐயா, இதுக்கு ஒரு பீஸ் கொடுங்க ஐயா. அதாவது இங்க ஒரு ஒட்டு ஒட்டணும். அது வேணாம். இந்த மாங்காய் பீஸ் எடுத்துங்க. சின்ன கல்லு ஒரு பீஸ் கொடுங்க. தம்பி கேமராமேன், எல்லாம் கவர் பண்ணுங்க. நெருப்போட விளையாடுற. அப்பா ஓகே. ஆடலையா? ஆடல. இது ஆடுற மாதிரி அந்த பழைய வீடியோ போட்டுருவோம். க்ளோஸ் பண்ணுறோம் சார். ஹீட் ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ணுங்க.
ஓகே நன்றி. உப்பு கறிங்கிறது முதல்ல வந்து சூடு போட்டு நீ வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு போடுறேன்னா அது சூப்புக்காகவும் அந்த கறி எடுக்கிறதுக்காகவும் 2 கருவேப்பிலை இருந்தா போடுங்கப்பா. உப்பு போட்டு கறியை வேக வச்சா இல்லையா நீ வந்து கொத்தமல்லி தழை 2 போடுங்க. நாங்க காட்டு சொல்லிட்டு இருக்கிறோம். தண்ணி எடுத்தாங்க கொத்தமல்லி நம்ம செய்யறது காட்டுக்கறி. இது வந்து ஜங்கல். கறி இப்போ வேகணும், அதுக்கோசரம் தான் தண்ணியில் போட்டு ஊற வச்சிருக்கோம். சொல்ல போனா அவ்வளோதான். மீட்டிங்ல இருக்காரு அவருக்கு வந்திருந்ததே ஃபோன் என்ன ஆஃப் பண்ணலைங்க ஐயா. பாருங்க இவர் பாருங்க அறுப்பு அடிச்சுட்டு இருக்காரு. இவர் முதல்ல எடுங்க. ஆமா 2 கால் உள்ள விடுங்க. அந்த சைடு இந்த சைடு வேணும். தலைவா 2 கால் விடுங்க. சும்மா நீட்டேவா வீடியோ எடுக்கிறோம். மோகினி இப்ப கையில சுட்டதுக்கே நான் ஏதோ தகாத ஒரு வார்த்தை ஒண்ணு பேசிட்டு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். லைவ்ல கட் பண்ணிடுவாங்க, மியூட் போட்டுருவாங்க. லைவ்ல கட் பண்றாங்க. நல்லா உட்காருங்க. எப்படி உட்காந்தீங்கன்னா அப்படி குழிப்பணியார கடைங்க. குழிப்பணியார கடை ப்ரோ. அது கல்லுல இல்ல. இப்ப எது கொத்தமல்லி எடுத்துட்டு இருக்கீங்க? ஏதோ நோண்டுங்க. கொத்தமல்லி எங்கேயா போடுற? கொஞ்சமா போட்டுருங்க. அவன் அரிய வைக்கிறாங்கறா, நீங்க கொத்தமல்லி எடுத்து போறீங்க. எனக்கு ஒண்ணு புரியல சத்தியமா. சொல்லுங்க. ஏப்பா சமையல்காரங்க நானும் அதான் கேட்கறேன். நான் இதான் சொன்னேன். இதை ரெடி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொத்தமல்லி இருக்குல்ல, அதே தக்காளி மச்சி தரேன். நல்ல தானே கொட்ட சொன்னேன். நல்லா சொல்ல வேணாம். ஊற்றி இடிச்சுனாலே கவர் டேமேஜ் ஆகும். அந்த அடுப்பு நாங்கள் வச்சுக்கிறேன். சாப்பாடா அதாச்சும் அப்படிங்க கஞ்சி எடுத்து போகிறேன். இப்போ எப்படி என்னது தயிர் போய் வாங்கிட்டு தான் வரணும். ஃபினிஷிங் டச்சுக்கு தானே வாங்கிக்கலாம். ரசம் வைக்கிறப்போ போனோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு தீக்குச்சி போடுங்க டக்குன்னு. ஒரு குச்சிங்க ஊதி ஒன்றா அந்த பெரிய விரவ கட்டை மட்டும் அதை எடுத்து உள்ளத்தில் நின்னா இது போட்டோம். இது பெரிய இது ஹோல்சேல் சின்னதாக இருக்கிறதுனால. ஆமாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். விறகு கொஞ்சம் பிடிக்கல. எல்லா பக்கமும் மாற்றி போட்டுருந்தா தான் பிடிக்கும். பிடிச்சிருச்சு விடுங்க. உடச்சி பிடிச்சிருச்சு. அவ்வளோதான். தம்மு பத்தல் நடக்குது. தம்மு கம்மி பண்ண கோயில் பொங்கல் விடுறதுக்காக கொண்டு போடுறதுக்காக இதெல்லாம் கேட்க வந்துடலாம். அவங்க புடிப்புடின்னு சூடாங்க. எங்கடா பிடிக்கிறது பிடிச்ச லவுக்குன்னு சுட்டுருச்சு. எப்படி நெருப்போட வந்துருச்சா? இப்ப இந்த தட்டை தூக்குங்களே அது வேண்டாம். அதான் ஒரு அப்படிதான் பிடிச்சா சுட்டுச்சு. ஒரு முறையில 2 கட்டி அது எப்படி ஒரு 2 இஞ்சி அடிச்சுட்டு இருக்கான். இது பூண்டு இங்கதான் வாழைக்கெல்லாம் அறுத்து சாப்பிடலாம். வாழைப்பழமா பழம் காட்டுக்காரங்கள ஏதோ காட்டுக்காரங்கிட்ட கேட்டா இப்ப ஒரு சீப்பு கூட கொடுத்துருவாப்ல. அதுல இல்ல அந்த அதுல எதுல இல்ல கொண்டு வந்து அது பஜ்ஜியை கூட போட்டுக்கலாமா? மாட்டிக்கிறாங்க தண்ணியே தர மாட்டேங்கிறாங்க. இல்ல அவர் கொடுத்தாரு. நம்பால் பேரு முத்துராமலிங்க. பேர் தெரியல. அதான் முத்துராமலிங்க. நம்மளுக்கு தண்ணி கொடுத்த காட்டுக்காரர் நல்லா இருக்குங்க. ஆமா அவர் வரேன்டாரு. எம்மதமும் சம்மதம் வரேன்டாரு. இது என்ன ஒன் சைடா மட்டும் வருது. இந்த மட்டை நம்ம வீடு கட்டுவாங்க. அந்த பக்கம் கை கீத்து கட்டுறது இதுதானே. உள்ள எறிகிறீங்க வெளியே எறிகிறீங்க. இது போச்சுரா 2 பக்கட்டும் இல்ல. அண்டா அப்படி சாஞ்ச மாதிரி இருக்குது. கொஞ்சம் இந்த கல் ஒண்ணு முக்கிய இருக்கணும். இது இப்படி திருப்பி வச்சுனா கரெக்டா இருந்தது. மாஸ்டர் கேளுங்க. மாஸ்டர் நிக்கிறாப்புல. போதும் கல்லு சாஞ்ச மாதிரி தான் இருக்கு. இந்த பக்கம் நம்ம திருப்பி வச்சிருக்கோம்ல. இல்ல இந்த கல்லு பூரா வச்சிருக்கோம்ல. ஓ அந்த தூக்கி இருக்குதா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பழைய துணி மட்டும் ஒன்று ரெடி பண்ணோம்னா கட்டி பிடிக்கிறதுக்கு. என்ன நம்ம அந்த கார்ல மஞ்சள் தூண்டு எடுத்துட்டோம். அவருங்க அவர் அவுத்துட்டாரு. அப்போ ஏப்பா நான் ட்ரவுசர் போட்டுக்கிறேன்பா. இல்ல நாங்க துணி தான் கேட்டோம். கரிகிரி ஆகிறாதீங்க. தெரியுதா? பிடிக்கிறது மட்டும் யூஸ் பண்ணுங்க. இந்த கட்டத்துல அப்படிதான் இருக்கு.
இவ்வளோ ஸ்பீடாக நடப்பு நான் பார்த்ததே இல்லைப்பா. சிஎன்ஜில போடுவோம். எல்பிஜி கிடையாது, சிஎன்ஜி கேஸ். என்ன அங்கே இருக்கு படுறா, அங்கனக்குள்ள தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு இதுதான் இந்த கண்டு பத்துமா உள்ள மேலையா அந்த துணி காணமா ஏதாவது மேட்டு கட்டிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெல்கம் டான்ஸ் ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு எல்லாம் டைம் இருக்குடா. அந்த தட்டு மேலே எங்க எடுத்துக்கலாம். அந்த தட்டு அப்போதைக்கு இப்போ வைங்க ஐயா. யூஸ் பண்ணிங்க. அது டைம் ஆகும். கரெக்டாக இருக்குது பாருங்க. நெருப்பு மூட்டும் பட்டுறாம இந்த கொழுப்புகளுக்குலாம் வெளியே வந்துச்சு பாருங்க. தாங்க நானும் சொல்கிறேன். நம்மளை வந்து எங்கே வைக்கலாம்? என்னத்த இந்த இதை எங்கே போடலாம்? இது எதுக்கு தட்டு வைக்க? ஐயா அங்கே மேலே வச்சுட்டு விடுங்க. சூப்பர் இருக்கு. உப்பு கறி எடுத்த உடனே சோறாக்க குழம்பு வைக்க வந்துடு. உப்பு கறியும் சோறு நான் செஞ்சுக்கிறேன். எல்லாம் போட வேண்டியதெல்லாம் திங்க வேண்டியதுதான். வா ஏப்பா இங்க வந்து கூட இந்த ஜேபிஆர் போறப்ப அந்த பிசினஸ் பத்தியே தான் பேசிக்கிறேன். அவர் வந்ததுலேருந்து இந்த பக்கமே வரலைங்க ஐயா. ஏப்பா அவர் போயிட்டு ரசம் மட்டும் சொல்லுங்க சரின்றாரு. அவரு என்ன சமைக்கிறது கூட தெரியாது. ரோமசங்கர் இவரோட இருந்தா சப்போர்ட் பண்ணியிருப்பான். யாருக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு பாட்டிலோட தான் வந்திருப்பாரு. இல்ல காணான்னு அந்த ஃபங்க்ஷனை முடிக்கிறோம், ரெக்கார்டு போறோம், ஜூலி பண்றோம், ஜாலி பொழுதுமே பண்றோம், ஜூலி பண்றோம். தப்பாயிருங்க ஐயா. சென்சார் கட்டு ஐயா கேமரால ஜூலியா? ஏப்பா நான் ஒண்ணு சொன்னா இன்னும் அம்புத்தூட தாண்டா இருக்கிறானுங்க. நான் எப்ப பார்த்தாலும் ஜாலி பண்றானுங்க. நம்ம சரி ஜூலி பண்ணலாம் ஜூலி பண்ணலாம்னு நினைக்கிறானுங்க பத்தியவங்க. அப்புறம் காபி பண்ணிடுவாங்க. இன்னும் குச்சி குச்சி வச்சு தூக்குங்க. சுடும் சுடுன்னு பார்த்தா சோறு வேணுமில்ல. இங்க வந்து கூட அவன் தம்பி வச்சுருப்பான். அப்ப ரெடி தம்பி 72 புரிஞ்சுட்டு நல்லா இருக்குமா இல்லையா? ஐயா என்ன குழம்பே வைக்கல நம்ம இன்னும். சோத்த கொஞ்ச நேரம் உள்ள வைங்க. சோத்த கொஞ்சம் அடிக்கலாம். லெமன் சூர் ஆயிர போகுது. இன்னும் பாட்டில் இல்லையா? ஒரு நிமிஷம் இந்த விறகுல கொஞ்சம் கறியாகட்டும். கொஞ்சம் கறியாகட்டும். ஃபுல்லா பீஸ் ஆகட்டும். பீஸ் ஆகட்டும். சீஸ் கட்டே பெரிய கட்டை. சீஸ் சீஸ் விடுங்க. இங்க என்ன பண்ணுவாங்க ப்ரோ ப்ரோ ஒரு நிமிஷம் வாங்க. ஜேபிஎல் வாங்க. ஜாலியா இருக்கு. ஜேபிஎல் ப்ரோ வாங்க. சும்மா ஒரு வருஷம் பண்ணிட்டு போங்க. சும்மா அது ஒரு வாட்ச் பண்ணுங்களேன். ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இந்த லைவ் போயிட்டு ஹாய் ஆன் டாப்ல நம்ம ஜேபிஆர் ஸ்டுடியோ கட் பண்ணிட்டீங்க. இருங்க ஒரு 5 நிமிஷம் இருங்க. ப்ரோ கை குத்துரு ப்ரோ. மிஸ் ஆயிருப்பாரு. இப்போ நீங்க பேச ஆரம்பிக்கலாம். லைவ் கட் பண்ணிட்டீங்க. ஒரு 5 நிமிஷம் இருங்க. இங்க ரெக்கார்டிங் இங்கேயும் டேக் வைக்கிறீங்க. வேற சேனல்ல வைங்க. வேற சேனல்ல தான் போடுறோம். அதுதான் இங்கே ரெக்கார்ட் பண்ணலாம். இதை கட் பண்ணிட்டு அந்த சேனல்ல போடுறோம். இன்ஸ்டால போறானே. இது வந்து டிஎல் ப்ரோ ஜிப்சி வாலா சேனல்ல போகுது. அது வந்து அது எல்லாமே கலந்தா. இது ராசி வரும்போது அது வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. இப்போ லைவ் வணக்கம் மக்களே மாற்றி விடுறேன். அதுல இருக்க லைவ் இதுக்கு மாற்றி விடுறேன். ஃபாலோவர்ஸ் இதுல சப்ஸ்கிரைபர் ஒரு 3000 பேர் இருக்காங்க. அப்போ போதும் 28,000 பேர் இப்போ கமெண்ட் ப்ரோ பேஸ்டாரா? பேசுறாரு. அவர் காட்டுங்க. அவரு தாங்க பேசுறாரு. போயிடுறேன். இருங்க அவர் குழம்பு வைக்கிறப்ப கிண்ட விட்டுறலாம். இங்க இருந்து 18 வயசு கீழே உள்ளவங்க இதையும் பண்ணல. இந்த வீடியோவை பார்க்காதீங்க. புடிச்சு ஜெயில தூக்கி போடுங்க சார். ஓ இங்க வந்து 2 இது பண்றாங்க. அங்க போயிட்டாரு. அமைதியில் சின்ன. ஓ இங்கதான் யாருன்னு கேக்குறாங்க பாரு. இவனதான் சொல்லிட்டு இருக்கிறா. அது மேல மட்டும் பண்ணி விட்டாரு. ஓ இது என்னன்னா இது எதை எடுத்தாலும் எனக்கு தப்பா போகுது.
ஆனா எல்லாம் செல்ல மட்டும் பார்க்க வந்திருக்காங்க, முன்னாடி முகத்தை காமிக்க யாரும் இருக்காங்க. எல்லாம் கரிசி வருதுன்ட்டு எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. நான் இப்பதான் அடுப்பை வச்சு கிண்டிட்டு இருக்கிறோம். வாங்கண்ணே நான் வந்தாதான் உனக்கு வேலையாகும். ஆமா எனக்கு உட்காந்து 100 உட்காரணும். அவர் எடுங்க ட்ரோன் ஷாட். ட்ரோன் ஷாட் பார்த்து கீழே ஆடி ட்ரோன் ஷாட் காத்தடிக்குது, ஓவரா காத்தடிக்குது. பண்ணி வீடியோன்னு ஒண்ணு குத்துறாங்க, பண்ணி விட்டுறாங்க. ஐயா அரிசி எடுத்து கிண்டுங்க, ட்ரோன் ஷாட் வருது. கிண்டுங்க, அரிசி கிண்டுங்க. மாஸ்டரை கூப்பிடுங்க, கடைசியா உட்காந்து இருக்காப்ல. பருத்திக்கிறேன் கெட்ட தானே இருக்கேன். பருத்திக்கிறேன் அரிசி வந்துருச்சான்னு பாரு. போ ட்ரோன் ஷாட் வருது. அது சூடா இருக்கு, கொதிய என்ன வரல. அதெல்லாம் காதல் பண்ற வேலைகள். உறப்புதுரா ஏன் என்னதுதான் எங்கேயாவது விட்டுறாதீங்க, அதை நம்பிதான் என் பொழப்பே இருக்கு. சாய்பாபா மாதிரி கை விடு ப்ரோ. உள்ள குடிக்கிறப்ப ஒண்ணும் கிண்டி விடு, ஏன்னா அரிசி ஃபுல்லா கீழே இருக்கும். தாமரை வேற சொல்லி விட்டா அரிசியா தான் இருக்குது. அரிசியா தான் இருக்கும். இங்க இங்க அடிக்குது. தண்ணியே கொதிக்கலையா? தண்ணியில கொதிக்க வேற லைவா? அதுவும் லைவா? அதான் லைவ். இது அது ரெக்கார்ட் சின்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க தலைவர்கள். முதல்ல இந்த டிஎல் சார் வந்து முதல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணணும். உங்களே காட்டுறேன் போறாங்களா? இந்த வண்ட இப்ப ட்ரோன் ஃப்ரேம்ல இல்ல, நான் ட்ரோன்ல இருந்து உங்களே ட்ரோன் ஷாட்ல அவரே வருவாரு. ஆமா இந்த ஃப்ரேம் இருந்துச்சு. அந்த இடத்துல தெரிஞ்சா சரி. இறந்து 2 பேரும் போயிட்டு இந்த தக்காளி இறக்கலையா? யாரும் வெட்ட மாட்டாங்க, எடுத்துட்டு போங்க. யார் வெட்டீங்களோ வெட்டி டக்குனு தக்காளி எடுத்துருவாங்க. தக்காளி வெட்டிடலாம். நம்மள்ட்ட எல்லாம் எவ்வளவுதான் இருக்கு. சத்து வருது. ரெக்கார்ட் ஆகுங்களா மேக்கிங் இதுலயே மேக்கிங் முடிச்சிடலாமா? ஜான்சனை தோத்துட்டாங்களா? கடைசி வச்சு தக்காளி கட் பண்ண போறோம். கத்தி அது ஒன்றும் இல்லை ப்ரோ. விடு ப்ரோ. நமஸ்காரம். இது மிஸ்டர் ராசிபுரம். நமஸ்காரம். கறி கொஞ்சம் காரம். டிஎல் அது எப்பவுமே கல்வெட்டுல ஐயா நான் தக்காளி வெட்ட போறேன். தக்காளி வெட்ட நான் இந்த பாக்கெட்டை காலி பண்ணி தரேன். பாக்கெட் காலி பண்ணி தரேன். அழகா அந்த இதுல வச்சுக்கலாம். சேலம் வரைக்கும் மணக்குதாமா? சரி, சேலம் வரைக்கும் இல்லைங்க, தமிழ்நாடு ஃபுல்லா மணக்குங்க. பாத்துக்கோங்க, ஏன்னா எல்லா வீட்லயும் செய்வாங்க. ஞாயிற்றுக்கிழமை அவங்க ஃபேமிலிக்குள்ள போகாம நாங்க வந்து சிங்கிள் பாய் தண்ணி இதுல வச்சு ஜாலியா இருக்காரு. கம்முன்னு இருப்பா கொஞ்ச நேரம். நான் உன்கிட்ட கறியை கொடுத்துறேன். கறியை கொடுத்ததுக்கு அப்புறம் நீ சோறாக்கு பொறுமை. அப்படியே பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட்டா இருக்கணும். வேணாம் அதெல்லாம் நம்ம கேட்பான். இப்ப அதுக்குதான் போகணும். நான் அதான் வேலையாகும். அதுதான் இப்ப கேக்குறான். நானும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன்.
தயிர் முட்டை போயிட்டு வாங்க. யாருங்க டூலர் போயிட்டு வாங்க. போறேன் தலைவா. என்ன தலைவா? தலைவா நீங்க இருங்க, நீங்க இருந்தாதான் வியூஸ் அதிகமா இருக்கு. போட்டு நம்ம அடிக்கிறீங்க பத்தியா? இல்லடா வியூஸ் இல்ல. போட்டு நம்மள அடிக்கிறீங்க பத்தியா? வியூஸ் இல்லங்க. நீங்க இருங்க. நம்ம காய்ஸ் போயிட்டு வாங்க. எப்படி? போய் உங்கள் சினி பாய்ஸ் சொன்னீங்கன்னா வாழைப்பழம் ஜீரணம் ஆகிறதுக்குயா. அதான் வாழைப்பழம் இந்த பீடா கீடா போய் சொல்லி வாங்கிட்டு வாங்க. மக்களே நம்ம உங்கள் சினி பாய்ஸ் வராரு. இந்த அப்பள பாக்கெட்டு, முட்டை, கடைக்காரங்க யாராவது இருக்கீங்களா? கடைக்காரங்க யாரும் இருக்கீங்களா தெரியல. உங்களுக்கு ஸ்பான்சரா கொடுத்தீங்கன்னா கூட ரொம்ப புண்ணியமா போகும். உங்கள் சினி பாய்ஸ் வராரு, ப்ரொமோஷன் பண்ணிடுறோம். தயவு செய்து நீங்க எங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க. முட்டைக்கு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க நாங்களா? ஆமா, முட்டைக்கே ப்ரொமோஷன் பண்ணுவோம். ஆமா, அவங்க வேற ஏதாவது ஸ்டேட்ல இருந்து வேற ஏதாவது டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பார்த்தாங்கன்னா நாமக்கல்ல முட்டை பச்சு வாடான்னு கேட்பாங்க. நாமக்கல்ல முட்டை பஞ்சம் இல்ல, எங்கள்கிட்ட காசு பஞ்சம். நாமக்கல்ல முட்டை மேனேஜர் நீங்க பாத்து கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. கேரளா மேனேஜர் ஆப்லாம் புதுசா கிரியேட் பண்றீங்க, எங்களுக்கு ஒரு 5 ரூபா காசு தர மாட்டீங்க. யாருங்க மேனேஜரா இருக்கீங்க? ஏப்பா வண்டியில கூட யார் வந்தது? அவர் பேங்க் மேனேஜர். யாரு? அவர் பேங்க் மேனேஜர். பாரிமன் பேங்கா? அப்படி எனக்கு வந்துருச்சா? இப்ப எந்த பேங்க்ல இருக்கான்னு தெரியல. வெளியே வந்து ஆக்சஸ் முடிஞ்சா போட்டீங்களா இல்லையா? கமெண்ட் சார் ஒரு கடைக்காரன் ப்ரமோஷன் எடுத்தனா இன்னும் குழம்பு வைக்கலையா? அதுக்குள்ள உப்பு இல்லன்ற. என்ன அப்படியே வெடி விடுறீங்களா? கறி வேக மட்டும் தான் வச்சிருக்கு. அரிசி வந்து இன்னும் எவ்வளோ நேரம் வாங்கணும்? நேரம் ஆகுங்களா? அப்படியே செல்ஃபி கட்டிருக்கோம். 3 மாசத்துக்கு ஒக்க வண்டி இல்லையா? அண்ணா எனக்கு தண்ணி வேணும் கொஞ்சம். அண்ணா தண்ணி கொஞ்சம் கொண்டு வாங்கண்ணா. அண்ணா இதுல கொண்டு வாங்க. மாவட்டம் நாமக்கலாம். நாமக்கலாம். எந்த தண்ணி? பாட்டில் மாதிரி இருக்குது. ஐயா பாட்டில் மாதிரி இருக்குது. ஐயா ஊதுபத்தி வாங்கவா? அண்ணா ஊத்திடலாம், அது வேற வழி இல்லை, ஊத்திடலாம். எதுலடா அப்ப? ஒரு நிமிஷம் அதுல தண்ணி வேணும். டிஎல் ப்ரோ கறி டேஸ்ட் பண்ணிட்டாரு, அதனால நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உப்பு மட்டும் இல்லை, உப்பு மட்டும் இல்லையா? போட்டுக்கோங்க. ஏன் என்ன குழம்பு வைக்கலீங்க? வேக மட்டும் தான் வச்சிருக்கேன். இது ஒன்று வைக்கிறேன், இதில் கொண்டு ஊற்றுங்க. கீழே போறாங்க. கீழே என்ன இருக்கு? ஃபால்ஸ் சின்ன ஃபால்ஸ் சார். இப்போ தண்ணி ஓடல, சுத்தமாவே இல்லையா? இதில் கொஞ்சம் ஊற்றுங்க, மீதி கீழே தான் ஊற்றுவாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓ இதுலயும் குட்டி சிக்கரா? நான் ரெடி பண்ணது. அவ்வளோதான். ஒரு 5 ஃபாலோ இந்த வீடியோவில் லைவ் போட்டு இன்னும் வருமா இருக்கு, இன்னும் வருமா இருக்கு. அந்த பேச 4 பேர் தான் இருந்தானுங்க. 4 பேருக்கு 3 சப்ஸ்கிரைபர். 3 சப்ஸ்கிரைபர். இங்கே ஒரு ஆப்பா போகுதுண்ணா, சார்ஜ் கம்மியாக இருக்குது. மாற்றிக்கலாம் பேட்டரி. சாப்பாடு தான் இதெல்லாம் உரங்கிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு. அதில் இங்கே வைக்கிறேன். சுட்டாப்பெல்லாம் பாயிண்ட் விற்பாங்க. அதே பிஸ்கெட் சொன்னேன். அப்பளமா எடுத்துறோம் கடைசியில் ஓகணும். அங்கே நாங்கள் பிரியாணி செய்வோம், நிறைய சில்லி சிக்கன். இன்னைக்கு அங்கே ப்ரோக்ராம் இருந்தது, கேன்சல் பண்ணிட்டோம். கேன்சல் ஆயிடுச்சு. கொடல் ப்ரோ, கொடல். மழை வீட்டிலே போட்டு எல்லாம் கிண்டிடுவேன். பரவாயில்ல, ஏன்னா ஆமாம் கொடலாம் ப்ரோ. அந்த தட்டில் அவன் மாற்றிட்டானா அதை கறி மாற்றிடுவேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. வாங்க சாமி, சாமி கடுகு போடுங்க. கடுகுலாம் போட மாட்டாங்க இதுக்கு. கடுகு போட மாட்டீங்களா? போட்டு ஒரு டக்குனு மிளகா போடு, ஏன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. இல்ல பச்சை மிளகா எப்போ போடக்கூடாது, வெடிச்சிடும். போடு, அதுதான் கட் பண்ணிட்டு இல்லை, கட் பண்ணிட்டா அவனுக்கு ஒன்றும் அவ்வளோதான். வெங்காயம் ஸ்டார்ட் பண்ணிடு. இல்லை கொஞ்சம் வணக்க விடு, காட்டி விடு. இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது என்ன போய் வதங்குது? எது போடுறா கீழே? நீ என்ன வீட்டில் அடுப்பில் வைக்கிற? கீழே அனல் எவ்வளோ இருக்குன்னு போடு. நான் வச்சுக்கிறேன், அமைதியாக இருந்தீங்கன்னா போதும். அந்த எலும்பு வரலைங்க. நான் சொன்னேன், நான் அப்பயே சொன்னேன்ல, அவர் கேட்டாரு. நான் எலும்பு 2 கேட்டேன். அந்த
வெங்காயம் எல்லாம் போட்டா ஃபுல் ஆயிடும். வெங்காயம் கொடுத்துருங்க. வெங்காயம் கொஞ்சம் வைக்க படகு திருப்பாதீங்க பஞ்சுக்கு வெங்காயம் இருக்கட்டும். ஏன் இருக்கு வெங்காயம்லாம் இருக்கு. வெங்காயம் இருக்குன்னா தக்காளி என்ன இருக்கு. எவ்வளோ வெங்காயம்மா? மெதுவா வேகம். ஆட்டு இருக்கிற மாதிரி கத்தி எடுத்துட்டு வந்தீங்களா? விட்டா ஒரு ஆட்டு அறுத்து போட்டு எல்லாத்துக்குமே கறி காய் எல்லாத்துக்குமே அதே கட்டா பயன்படுத்திட்டு இருக்கிறேன். இந்த திருப்பதி சொல்ற மாதிரி ஆட்டு இருக்கிறதுல இருந்து மாட்டுறதுல இருந்து ஓலை இருக்கிறதுல இருந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச கைடா இது. நாங்கள் ஒரு கத்தி வச்சிருப்போம் இல்லையா போயிடும். சரி, அப்ப என்னன்னா பிளான் பண்ணிருக்கீங்க? நான் பிரியாணி நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? ஒன்லி ரைஸ், சாப்பாடு, குழம்பு, ரசம், எக்கு, முட்டை, தயிர், கிரேவி. இதாங்க கிரேவி குழம்பு எல்லாம் கிரேவி வச்சு பேப்பர் எழுதி வச்சுக்கலாம். கிரேவி உப்பு போடுது. அப்பதான் வேகும். நான் எப்போ பிரியாணி நினைச்சிட்டு பிரியாணி வெங்காயம் வேகத்துக்கு உப்பு போட்டா வெங்காயம் வேகும் சீக்கிரம். பிரியாணினா எப்பயுமே வெங்காயம் போட்டேன்னா உப்பு போட்டு பழகு. வெங்காயம் சீக்கிரம் வேகும். கொஞ்சம் போடுப்பா, உப்பு போடுப்பா. எதுக்குண்ணா? தண்ணி ஓவர் ஆயிரும். பிரியாணி யாரும் சாப்பிட உப்பு இதுலயே இருக்குண்ணா. மசாலாவில் உப்பு இறக்கிருக்குண்ணா. ஏமாத்திட்டீங்க. அப்படியா? அந்த மசாலாவில் உப்பு போட்டு தான் பண்ணி சின்ன அடுப்பு வாங்கிட்டு வந்து வச்சிருந்தோம் போல பேசாம. கேஸ் இருக்கு. அந்த கட்டியில் எப்படின்னா லைட்டு அம்மா தூண்டு எல்லாமே இருக்கும். இரும்பு வெல்டு வச்சிருப்பாங்களா? நம்ம அது கொஞ்சம் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்க. அந்த இன்னும் 2-3 வாங்கி வச்சுருக்காங்க. ரேரா தான் அதுக்கு ஒரு கவர் ஒன்று இருக்கும். இங்கே மாட்டி இருப்பேன். அதெல்லாம் எதுக்குன்னா இந்த நாய் ஏதாவது ஒன்று வந்து போகிறோம். நாயெல்லாம் நம்ம தனியாக போனோம்னா சாவடிச்சு ஒரு எலும்பு மிச்சம் வைக்காது. ஒரு எலும்பு மிச்சம் வைக்காத எல்லாம் தின்றோம். நாய் அங்கே இருக்கிற நாய் எல்லாம் வந்து பனி சீக்கிரம் முடிஞ்சுது. அதுதான் அந்த கத்தியில வச்சிருக்கோம். மோஸ்ட்லி அங்க ஒரு நாய்க்குட்டி நாங்க செட்டே போட்டோம். மழை நாய்க்குட்டி கூட்டி என்ன கஷ்டப்பட்டுட்டான். பிளான் கூட பிக்கணுமா? ஒவ்வொன்றா பிக்கணும். இந்த வண்டி ரெடி பண்ணுறதுக்கு அந்த நாய்க்குட்டிக்கு பால் எல்லாம் ஊற்றணும். 1/2 லிட்டர் பால் ஊற்றினா குடிக்கவே இல்லை. ஆனால் கோழியோட இது அந்த குடலெல்லாம் போட்ட உடனே இவ்வளோ இது திங்குது. அப்போ பார்த்துக்க நாய்க்குள்ள பால் ஊற்றி குடிக்க மாட்டேங்குது. குடலுக்கு இவ்வளோ குடல் திங்குது குட்டி. ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க. 2 இன்ச்சு கொண்டு பேஸ்ட் மட்டும் அது மழை நாய். எதுக்கு? ஓ அப்படியா? ஓ இங்கே போகும்போதா? சைனா பார்டரில் அங்கே. ஓ சரி. அப்போ அது என்ன சாப்பிட்டு பழகிருக்குதோ அதுதான் நம்மளாம் சிக்கனம்ல தின்றோம். நாய் 4 நாள் சேர்ந்ததுன்னா முடிச்சுட்டு சொல்லி. ஆமாம் தவறு. அது சூசைட் பண்ணுறது தான் பாயிண்ட் இல்லையா? யாராவது சாப்பிட்றதுன்னா அங்கே வந்துருங்க. ஐயா இப்போ நான் போயிருக்கேன். 2 மணி தான் போயிருக்கேன். யூஎஸ்என் போகாது. நல்லா உட்காந்துருக்கோம். எல்லாரும் உட்காந்துருக்கோம். எல்லாரும் வரிசையாக உட்காந்துருப்பாங்க. டிவியெல்லாம் அதை வச்சு போய் ஷேர் பண்ணிக்குவாங்க. மேக்ஸிமம் அதிகமாக நான் டவர் வைக்கிறது அவங்க தான். அந்த இது மட்டும் கரண்டி மட்டும் எடுத்துக்கோங்க. கரண்டி கூட அது கரண்டி கொஞ்சம் நிறையா தான் இருக்குது. இந்த தண்ணி வந்து எதுக்கு போனாங்க? தண்ணி இல்லைன்னு அவங்களுக்கு தெரியல. அங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த 10 பெண்டில் இருக்குன்னு அது ஓடும் அங்கே இருக்கும். ஐயா அந்த தண்ணியே இந்த இறக்கத்தில் குளத்துல தண்ணி நிற்குதுல சூடு வருதுல. ஆனால் நீங்கள் எங்களை வண்டி மாட்டி விட்டீங்க. அது என்ன அனல் வெளியே அது அனல் என்ன பண்ணுறதுன்னா அந்த இதை வெளியே தள்ளி விடு. அந்த சாம்பலெல்லாம் வெளியே தள்ளி விட்டு வேஸ்ட்டாக இருக்கிறது கொஞ்சம் இதை விரவை ஏற்றுனீங்கன்னா ஏன்னா ஃபுல்லாக உள்ள குப்புன்னு இருக்கு. அப்படி கிண்டி விடு. இப்போ இல்லை இந்த தம்பி அதை உள்ள கொஞ்சம் தள்ளி விடு. அது ஃபுல்லாக வெளியே தான் எரியுது. மெதுவாக தள்ள. நான் எங்கே பார்த்தா தண்ணி நிறையா கிணறே ஃபுல்லாக மூடி இருக்கு. இப்போ கிணத்துக்கு தண்ணி வந்துருக்கு. இந்த வாய்க்காலில் தண்ணி தண்ணியோட ஓடிட்டு ஏதோ போகலாம். நம்ம அங்கே போனோம்னா சொல்லிட்டு போகிறாங்க யூடியூபர். அமராவதி ஒரு போர்டு
உங்களுக்கு பின்னாடி ஒரு கேம் ஃபோன் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பின்னாடி நம்ம போகிறதுக்கு முன்னாடி கட்டிக்கிட்டு தான் இருந்தோம். பண்ணுறேன் தெரியும். ரொம்ப கறிக்கு மாற்றி விடுங்க. ஒன்றும் ஆகல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாது. என்னையே இதாகலண்ணா. டவுப்பாக வச்சு பாருங்க வெங்காயம். இன்னுமே இருக்குண்ணா. வெந்நீரமாக ஆகணும் ஐயா. கண்ணாடி எப்படி சார்? கண்ணாடி இதாக இருக்கிறனால இன்னும் ரோஸ்ட் ஆகும் நல்லாவே. எல்லாருமே இந்த நார்மல் கலர் வந்தோடனே போடக்கூடாது. கிளிப்பு மிஸ் ஆயிருச்சு. இந்த கிளிப்பை எடுத்துருக்கணும். இந்த மாதிரி நார்மல் கலர் வந்தோடனே போட்டுடுறாங்க. அது பிரியாணிக்குலாம் ஃபுல்லாக வந்து அது நம்ம பக்கோடாவில் எப்படி வரும் அந்த ஃப்ளேவர் வந்தோன்னா தான் பிரியாணிக்கு நெக்ஸ்ட் டே. பிரியாணிக்கு அதான் கரெக்டு. குழம்புக்கு வந்து இன்னும் கொஞ்சம் என்னைக்குமே பிரியாணியில் முக்கு 2 கிலோமீட்டர் தான். அரை மணி நேரம் ஆச்சு. இன்னுமா முட்டை கோழி போட்டு இருக்குது. போரும் அது காரவழி போயிருக்குன்னு நினைக்கிறேன். நாமக்கல் மட்டும் இருக்காது. கடை இருந்திருக்காது. முக்கில் கடை இருந்துச்சு. இது ஒன்றும் சூடு இல்லை. இது தம் போட்ட மாதிரி ஆயிர மாட்டிருக்கு. அதனால தான் சும்மா கொஞ்ச நேரம் சூடு ஆகிட்டு கறி. நல்லா சட்டி கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நல்லா தலைப்புதானு கிண்டிட்டு நல்லா ஒரு இது இருக்கும். நான் நைட் டைம் சட்டியில் எடுத்து ஃபஸ்ட்டு பிளான் பிரியாணி சொன்னாங்க. பிரியாணிக்கு இது நல்ல வேலை தண்ணி நம்ம கொண்டாந்துட்டா இல்லைன்னு இன்னும் சிக்கலாக இருக்கும். இந்த தண்ணி கழுவி ஐயா குரூப்பில் எடுத்து பாருங்க. நான் வந்துட்டு சொன்னேன். நான் தண்ணி வீட்டில் இருந்ததுன்னா தண்ணி ரெடி பண்ணிக்க. தண்ணி நமக்கு சமைக்கிறதுக்கு அவரு தான் அங்கிருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிடலாங்கிற. தாய்மாமன்லேருந்து ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து எனக்கு என்ன சொல்றது நெருக்கி இங்கே வர்றது. அவன் தாய்மாமனே திட்டு போயிருக்கான். லைட்டாக அந்த டிலேனஸ் இருக்குது. ஆமாம் நெட்ஒர்க்கே இல்லை. இல்லையே வருது. நெட்ஒர்க் அது சும்மா காட்டுங்க. நெட்ஒர்க் கிடைக்கல. ஆனால் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் எவ்வளோ தாய் மாமனே என் மாமியாவே சோறு ஆகிருக்கு. அங்கே தின்னு இருப்பேன். தாய் மாமன் கிடையாது வேற. வீட்டிலே சோறு வைக்கிற கறி சோறு வெங்காயம் 2 பறக்குது. அந்தாண்டு இந்தாண்டு அதெல்லாம் அப்படிதாங்க. ரைஸ் போடுறப்ப அடிக்கிறதுல போட்டு இது வச்சுட்டு இருப்பான். பாதி இது இதாகிறான். அப்படியே கொண்டாந்து ஒரு ரைஸ் ஆக்கிடுவான். இது ஆஃப் ஆகி போய் எதுக்கு ஓடிட்டு இருக்குது? இல்லையே அது இது ஆஃப்ல ஆயிடுச்சு. டேய் இது ஆஃப் ஆயிடுச்சுடா. ஆஃப்ல ஆகல. கொஞ்சம் பாரு. ஆஃப் ஆகுதான் இது ஆஃப் ஆகிடுச்சு. எல்லாரும் டேஸ்ட் பண்ணுங்க. நான் ஒரு டேஸ்ட் பண்ணுறேன். டேஸ்ட் எல்லாம் பண்ணுறது. அதே மாதிரி பிரியாணி இதெல்லாம் போடுறோம். அந்த இலையிலேருந்து அந்த அதுக்கப்புறம் தான் நம்ம மட்டன் சிக்கன் போடுறோம். இது இல்லை இது மாதிரி பண்ணுறோமா பண்ணிட்டு கறி போடுறோமா தக்காளி எல்லாம் போட மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்க. வெங்காயம் போட மாட்டோம். இந்த கறின்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் ஊற்றி அந்த பிரியாணி இது போடுவோம். கருவேப்பிலை போடுவோம். கருவேப்பிலை போட்டு கறியை போடுவோம். உப்பு போடுவோம். எண்ணெயில் கொஞ்ச நேரம் வந்தோடனே தண்ணி ஊற்றி வேக வச்சுக்குவோம். முடிஞ்சுதா? தண்ணி வெந்துருச்சுன்னா இதே மாதிரி வந்து பண்ணி இதே மாதிரி தான். ஆனால் தக்காளி இதெல்லாம் வந்து அரைச்சிட்டு இது பண்ணிடுவோம். இதெல்லாம் முன்னாடியே போட்டுருவோம். தம்பி வாங்க. சத்துருண்டு உள்ள போகுது. எடுத்துரு. சத்துருண்டை உள்ள போயிட்டு இருக்குது. பார்த்து குடிச்சு மெதுவா. ஆமா கறி பத்துமா? அதுதான் நான் சொன்னேன். பத்துமா? பாதி குண்டா வந்துருச்சு. இலையில பத்தும் குண்டா பத்தும். வெங்காயம் கம்மி பண்ணிருக்கேன். பத்தாது. வெங்காயம் கம்மி பண்ணீங்கனாலும் நீங்கள் கறி இது பண்ணீங்கன்னா பத்தாதுன்னு தான் நான் முன்னாடியே சொன்னேன். நான் அதுக்கு தான் இது அரிசி தூக்கி இதில் பண்ணியிருக்கலாம். இதில் ஒன்று அரிசிங்கிறத வச்சுருக்கோம். ஆனால் காற்றடிச்சதுன்னா சிக்கலாக இருக்கும். இங்கே போதும்ண்ணா. தின்றதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் இதாக இருக்கும். பிரச்சனை. அதனால தான் தனியாக வேகணும். கொஞ்சம் பாதி கறியாக இருக்குங்க. இல்லை அதில் போட்டுடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை வேலை இன்னும் கொஞ்சம் அந்த சூட்லேயே இருந்ததுன்னா வந்துடும். கேட்கலையா? வேற அடிச்சுக்கிட்டே இருக்காண்டா போகணும். மூடிட்டோம்னா இது கொஞ்சம் அப்படியே ஐயா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. அரிசி அப்படியே இருக்குது. இந்த இதுக்கு ஒரு அடி சாப்பாடு எடுத்துக்கலாமா? கிண்டிக்கலாமா? ராசிபுரம், நாமக்கல் ராசிபுரம். சரி சமைச்சிருந்தாங்களா? அதனால வேலை செய்யறவங்க கோயிலுக்கு வேலை செய்யறவங்க தான் செஞ்சிருப்பாங்க. கறியெல்லாம் இங்கே யாருமே தண்ணி எல்லாம் ஒண்ணு தண்ணி போடுற பாட்டி இல்ல. தண்ணி போடுற பாட்டி இல்ல. சாப்பாடு மட்டும் சாப்பாடு மட்டும் தான். தண்ணி போடுறது யாரும் இல்ல.
கோயில் அங்க இருக்குது தெரியல இல்லைன்னா ட்ரிங்க்ஸ் பார்ட்டி யாரும் இல்லைண்ணா சாப்பிட்டு கிளம்புறது கறியாச்சு சமைச்சு வெளியூர் அப்படி சாப்பிட்டுக்கிறாங்க கோயிலெல்லாம் போக மாட்டாங்க. யார் இந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணது? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைவ் பார்த்து வந்துட்டாங்க. சக்ஸஸ். அவரு தண்ணி எடுக்க போகிறாரு. அவரே தண்ணி அடிக்க போறாரு. தண்ணி எடுக்க எடுக்க தான் போறாரு. ஏன் குரூப் காலா இவங்க தொந்தரவு தாங்க யாருன்னு பார்க்க உங்களுக்கு குரூப் நம்ம குரூப் தான் இருக்கும். எதுக்குனாலும் பொசுக்கு பொசுக்கு குரூப் கால் போடுறாங்க. இல்ல கிருஷ்ணா நான் இந்த குரூப்புக்குள்ள போய் ஏன்னா முக்கியமான விஷயம்னு பரவாயில்ல. இங்கே கறி செய்ய வேணாம்னு சொல்லிட்டாங்க. கறி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த எடுத்துட்டு வர சொல்லுங்க ப்ரோ யாராவது பிடிச்சி 2 பேர் வச்சு அதாவது வேற அந்த இதை வேற எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகே நான் டீ குடிச்சா எடுக்கிறேன், நான் இப்படி சாஞ்சா எடுக்கிறேன். பண்ற வேலை தான் எல்லாம் நான் என்ன பண்றது இல்லைன்னா தம்பி அந்த வாழையில கொஞ்சம் கிழிச்சு அவ்வளவு வாழை இருக்குல்ல பழைய துணி எங்கேயோ போயிருக்கு. அதில் நேற்று கேட்டேனே ஏன் எவ்வளவு கொடுக்கணும் எங்க ஏதுன்னு கேட்டிருந்தேன். இதுக்கு விஷயமே தெரியல எனக்கு கடைசியில். வேஸ்ட் ஆஃப் மெமரி. மேல குண்டான மூடி மட்டும். ஏய் நீயும் புடி 2 பேரும் வச்சு நீங்க சாயிங்க. நான் உனக்கு கிண்ட பார்த்தேன் தண்ணி வந்துச்சு. என்ன இப்படி மேல போட்டது தண்ணி கீழே ஊத்துறீங்களா உள்ள? நல்லாதான் இருக்கும் அந்த தண்ணி. போடுங்க கறி. கண்ணா ஒயிடு ஒரு நோபல் பார்த்து கறியில கீழே போட்டுறாங்க. வரும் சரி கறி எல்லாம் சூடே இல்லை, கையிலே தள்ளி விட வச்சுட்ட. கையிலே சூடா இல்லடா. அடே இரு ஒரு நிமிஷம் வெளியிடு வெளியிடுற ஒரு நிமிஷம். ப்ரோ நில்லுங்க மொத்தமா போட்டு. ப்ரோ மொத்தமா கிண்டனா எல்லாமே கீழே ஓடிடும். ஒன்னும் ஆகாது ப்ரோ. கரெக்டா இருக்கும்டா. நான் சொல்றேன் துணி மட்டும் கையில வச்சுக்கோ. தயவு செஞ்சு குண்டா இந்த கையில மட்டும் பிடிச்சிக்கோ. அவ்வளோதான் மூடி விட்டுலாம். இல்ல குண்டா காய்க்காத அளவு பிடிச்சிக்கோ. நினைக்கிறேன் இந்த ஏரியா இன்ஃபார்ம் கேட்டு போறேன். இல்லை கோயில் அந்த டீஷர்ட் போட்டு. ஆமா டீஷர்ட் போட்டு அங்க மட்டும் பெரிய தண்ணி கோயில்ல தண்ணி ஊத்தி விட்டா தலைப்புள்ள கொதிச்சு அது கம்மியா வரும். மெதுவா கிண்டுங்க. சங்கர் தான். ஓ சங்கர் தானே. உள்ள போங்க. போ கார் போவோம். நல்லா சாக்கடிப்பாங்க. சங்கர் ஒரு பையன் வந்தானே இங்க, அந்த பையன் யாரு அங்க ஏறினாப்ல. நிறைய நல்லா காரஞ்சாரமா இருக்கும். சரி ரைட்டு. சைத்தான் சைக்கிள் இல்லையா அது குடிக்க வச்சதுல அந்த குடிக்கலாம் எல்லாம் ஊத்து. குடிக்கவும் கிடையாது. இதை கொஞ்சம் தள்ளி விடு. இப்போ அதை எப்படி வந்துக்கிறீங்க? கை கழுவா? புரியல. ஆமா அது கை கழுவு. இவன் தண்ணி ஊத்துப்பா. எங்க வண்டி நின்னா தள்ளி மெதுவா தண்ணி ஊற்றி அது ஒரு பக்கம் சொன்னோன்னா டம்ளர் வந்துருச்சு. போதும் எட்டு வந்துடுச்சு. குடல் சொல்லுங்க. சாப்பிடும் போது சொல்லுங்க. யாருப்பா சரக்குலாம் குடிக்கிறா? அவரு சொல்லிட்டு போனாரு. நாங்க அப்புறம் சொல்லிட்டோம். இங்க பாருங்க நான் கேமரா வச்சிருக்கிறோம். அதனால அதெல்லாம் சாப்பாடு அதெல்லாம் யாரும் சொல்லிட்டு அப்புறம் அனுப்பிட்டாச்சு. சாப்பிடும் போதா இப்பயேவா? அது சாப்பிட்றது பசிச்சா லைட்டாக போட்டுக்கின்றது. அதுக்கு தான் ஸ்நாக்ஸ். அவங்க தானே கீழே போனா போட்டுக்கலாம். வேணுமா? தண்ணி வேணும். சாப்பிட்றது காட்டுங்க. அதோட ஸ்டைலே மறந்துட்டீங்க. கையில கொடுங்க நான் செட் பண்ணி தரேன். இங்க வாங்க, எங்க பக்கத்துல இருக்கு. இதை கேட்டுங்க. வாழைப்பழம் வாழைப்பழம் வெட்டுற சொல்லிங்க. இங்க பாருங்க, குழந்தைகள் பார்க்க முடியாது. ஐயோ வாழைப்பழ மாட்டேங்குது. எடுத்துக்கோ. ஓட்ட கொஞ்சம் கம்மியா இல்ல, அது அழுத்தினா உடஞ்சிரும். தண்ணி ஊற்றி நெருப்பு. அவ்வளோதான், அது முடிஞ்சு. வாயில தப்பக்கு போட்டு தண்ணி கொஞ்சம் ஊத்திட்டாங்க. போதுமா கிண்டு தண்ணி ஊற்றி. ஆனா இது கொடுக்க சொல்லுங்க. தட்டு கொடுத்துங்க. தட்டு மேல மூடுங்க. அவ்வளவுதான். தண்ணி கொஞ்சம் மூட்டி விட்டு முடியுது. இல்ல அவ்வளவுதான்.
அவ்வளவுதானா? ஏன் பங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னா நான் எடுத்து சொல்லல. தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊத்திட்டு அண்ணன் பங்கு தண்ணி ஊத்திட்டு இது இது வரைக்கும் ஊத்தினா போதும். கறி வெந்துரும். 10 நிமிஷம் ஆகும். இருக்கணும் தம்பி ஃபைனல். ஃபைனல் இந்த அளவுக்கு வரும். அப்ப வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தினா கறி வேகணும். கறி நிறைய ஷூட் பண்ணிருப்பாரு பாத்துட்டீங்க. அது ரைட் மெயின்டைன் பண்றாரு. ஆமா ஆமா இங்கால வந்து மசாலா இறங்குறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். இது செஞ்சு சொல்றேன். எதுல இன்னும் வேகணும், இன்னும் டைம் ஆகணும். அவர் என்னமோ நாமக்கு சாப்பிடல ப்ரோ. மாரத்தான் நடந்துச்சுல. யாரு? கோல் முடிச்சா நிறைய தெரியுமா? மாரத்தான் நடந்துச்சு இன்னைக்கு. எங்க நமக்குலையா அழுவு கேள்வி நமக்கு இருக்கும். யாரு? வேலு நமக்கு இருக்கும். அவர் நதிகிற தெரியல. இவர் வந்திருந்தாரு செலிபிரிட்டியா. சாப்பிடவே முடியாது அந்த அளவுக்கு போட்டு வாங்க முடியாது. 4 வளர்க்கலாம். இன்னும் வேகல. அப்ப இன்னும் 1 மணி நேரம் வாங்க. இல்ல இன்னொரு 10 நிமிஷம் ஆகும். தண்ணி ஊத்துறது. அதுல தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்து. அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளவு ஊத்தணும்? ஊத்து நான் சொல்றேன். அதிகமா ஊத்தி விடாத, மசாலா எல்லாம் போயிடும். போதுமா? கறி வேகணும்டா, மசாலா உள்ள இறங்கும். கறி வேகணும். அது இல்லாம கோயிலுக்கு செஞ்ச பரவாயில்ல. இது ஒரு எம்டி நல்லா தானே எப்படி வரக்க? இல்ல இங்க செஞ்சிருக்காங்க. அந்த பாட்டிலாம் கிடக்கு பாருங்க. செஞ்சிருக்காங்க. ஐயா குடிச்சாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. கறி செஞ்சாதான் ஏதாவது சொல்லுவாங்க. ஏங்க இவர் எடுங்க. இங்க பாருங்க மசாலா எதுக்கு பண்ணா இவர் பாருங்க சைடிஷ் பண்றாரு. ருசி பார்த்துட்டீங்கன்னா நாங்க எங்க இருக்கோங்க? நான் காரம் ஓகேவா? உப்பு ஓகேவா? உப்புன்னு போடணும். அருமையா இருக்கு. சூடாகிறதெல்லாம் அருமையா இருக்குதுங்க. இன்னும் பாருங்க காதர்பாய் பிரியாணி. காதர்பாய் பிரியாணியா? தூக்கத்துல கூட கையை நக்கும். உண்மையிலுமே இல்லையா? வந்து சாப்பிட்டு போற அருமையா இருக்கு. ஏன் இங்க பாருங்க இந்த சிப்ஸ் பாக்கெட் வந்து நம்ம சும்மா நார்மலா சாப்பிட்டுருப்போம். இப்ப கறிக்கு வந்து பாத்தீங்கன்னா மசாலா வச்சிருக்கிறோம். குழம்பு சிப்ஸ்னு சொல்லுங்க. உப்பு கம்மியா இருக்குல்ல? ஃபிங்கர் சிப்ஸ் நான் இன்னும் உப்பு போடல. அது இன்னும் கொஞ்சம் வேவிட்டு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். அருமையா இருக்கு. காரமா இருக்கு. இப்ப யாரும் போட்டு சாப்பிட்டு பாக்காதீங்க. அப்புறம் காரத்துல எனக்கு இது தெரியலப்பா. ஓகே உப்பு போட வேணாம். வேணுங்கிறீங்க அவங்களுக்கு போட்டுக்கலாம். எங்க போயிட்டாரு? ஐயா குழம்பு எல்லாம் மொண்டு மொட்டுது. இது யாரு பார்த்துட்டு உள்ளார வச்சது? நல்லா இருக்கு. ஒரு ஆளை சொல்லி முடிஞ்சு கொஞ்சம் காரமா இருக்கு. ஆரமா இருக்கு. பயிர்கள் வச்சிட்டீங்க. இதுல ஒரு சப்ஸ்கிரைபர் கைதான் டெய்லி கண்ணு முழிச்சு சப்ஸ்கிரைபர் வந்துரும். சும்மா லைவ் ஓடிட்டு இருந்தா போதுங்க. லைவ்ல தான் கறி மட்டும் வெந்ததுன்னா நல்லா போதும். என்ன வாழைப்பழம் கேட்டு வாங்கிட்டு வந்தீங்க? கேட்டு வாங்கிட்டு வந்து அங்க இருக்காரு. கூட போனவர் இங்க இருக்காரு. வாங்கி கொடுத்தவர் அங்க இருக்காரு. லைவ் கட் பண்ணி வச்சு நீங்க எப்படி வேணாலும் பேசிக்கலாம். அது ஏற்கனவே 18+ விழுந்துருச்சு. ஒண்ணு 4 பழத்துக்கா? சரிக்கா. ஆமா அவன் 4 பழம் சொன்னா நான் 3 பழம் சொன்னேன். ஓ அப்போ சரி. வெயிட் பண்ணி அடிக்கணும். நீங்க ஊத்திட்டீங்களா? என்னத்தை ஊற்றணும்? அதை இதில் ஊற்றியாச்சு. சூப்பு பார்த்தோம். நீங்கள் ரொம்ப நேரம் அனுப்பிச்சு வர மாதிரி தெரியல. என்ன கை கழுவி இருக்காரு உள்ள? அப்படிதாங்க ரசம் செய்யணும். தக்காளி சோறு எடுத்துட்டீங்களா? தம் போட்டுருக்கீங்களா? பிரியாணி இல்லையா? தம்மு தான். ஒயிட் ரைஸ் எல்லா ரைஸுமே தம் போடலாம். வந்து தண்ணி கரெக்டா இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தம் போட்டா அந்த குக்கர்ல செய்வாங்கள அந்த மாதிரி அரிசி ஆயிடும். வாங்க நீங்க அதுக்கு இறக்கியாச்சு விடுங்க. எனக்கு காதல் பாய் பிரியாணி இப்படி தூக்க அஜித் ப்ரோ யாரு சாப்பாடு இறக்கி உள்ள இல்லன்னா அந்த குக்கர் மாதிரி ஆயிரும் சாப்பாடு. கொட்டையை பிச்சறேன் நீங்க. ஆமா இப்படி இப்படி குளுக்க அடி சோறாச்சு டேஸ்டா இருக்கும். இல்லன்னா குக்கர் மாதிரி வெளியில எடுத்துங்க. வெளியில போட்டு விட்டோம்னா கடைசி இது கூட கரண்டி கொடுங்களேன். 2 பேரும் பிடிங்க. ஐயா மூடி குளுக்குங்க. அடி சாப்பாடு ஃபர்ஸ்ட் சாப்பாடு ஓகே நம்ம கிண்டி விட்டோம்னா சரி. ஆனா அரிசி அப்படியே இருக்கு.
குளிக்க விடுங்க. இந்த அது கரண்டி கரண்டியே மாற்றி போட்டிருக்கோங்க. இல்லை இந்த கரண்டி தான் ஃபர்ஸ்ட்லேருந்து யூஸ் பண்ணோம். ஏன்னா அதுக்கு அது போட்டனால இதாச்சு. அரிசி அப்படியே அரிசி ஏதோ இங்கே யார் வச்சு சாப்பிட்றவரு எடுத்து குளிக்க விடுங்க. நான் சொல்கிறது கேளுங்க. ஒரு 5 நிமிஷம் தண்ணியாச்சும் ஊற்றி கொஞ்சம் ஊற வைப்பான். தம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இன்னும் வேகலப்பா இந்த சாப்பாடு. சொல்ற ஒரு அடுப்பு வைப்போம், மறுபடியும் தண்ணி ஊற்றி இல்லை ஃபஸ்ட்டு இப்படி குளுக்குங்க. ஃபஸ்ட்டு இல்லை குளுக்கி தண்ணி ஊற்றி ஒரு மறுபடியும் ஒரு கொதிக்க ஒரு அது கம்மங்குள்ள ஆனாலும் சரி. ஒரு ஆள் எப்படி பண்ணுவேன் நீங்கள் 2 சைடு பிடிச்சி ஒரு குளுக்குன்னு அண்டா விட்டுறாதீங்க குளுக்குறேன்னு. ஒரு ஆள் தான் செட் ஆகும். வேட்டி தான் யூஸ் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே சொல்லிட்டீங்களா இல்லைன்னு கேட்குறீங்க. சொல்லினா உங்களுக்கு கேட்டு தான் பண்ணேன். இப்போ ஒரு நொடிக்குது. அதில் ஒரு கல் பீஸ் ஆச்சு. இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் முட்டை உடஞ்சிச்சா காயில் போட்டுடலாம். கொஞ்சம் பற்ற வச்சுக்கலாம். எப்படிங்க தண்ணி அது கொண்டாங்க. அது தண்ணி வேண்டாது தானே அனல் கம்மி குடிக்க தண்ணி அனல் கம்மி பண்ண வேணாம். அது பாட்டுக்கு இருக்கட்டும். தறி வேற கொஞ்சம் இந்தாண்டா அனல் இருந்தால் தான் போகும். ஐயா ஐயா அடியிலாம் அவ்வளோ எந்த இருக்குது. அந்த தண்ணி ஊற்று அந்த தண்ணி ஊற்று அது வாங்கிட்டு வந்து நல்ல தண்ணி நல்ல தண்ணி இருப்பா. அந்த தண்ணி ஊற்றாதீங்க, அது ஊற்றுங்க. சரி சவுக்க சவுக்குன்னு கொண்டாடி கொஞ்ச நேரம் அப்படியே இது இருந்தால் சரி. கொஞ்ச நேரம் மறுபடியும் குளிக்க விட்டுறலாம். இல்லை 5 நிமிஷம் ஊற்றி பொங்க வச்சிடலாமே. சூடு பண்ணிடலாம். ஊற்றக்கூடாது. ஊற்றினா எல்லாம் ஒன்றும் இல்லாமல் சுடு தண்ணின்னா பிரச்சனை இல்லை. பச்சை தண்ணி ஊற்றி மேலோட்டமாக எல்லாம் சாப்பிட வேண்டியது இல்லை. நம்ம கீழே கொஞ்சம் அனல் வச்சுருக்கோம். அனல் எல்லா பக்கம் அனல் எல்லா பக்கம் கொஞ்சம் ரெண்டும் சேர்ந்து அது தூக்கி இதில் வச்சிடலாம்ப்பா. இது வேவட்டும். அது மட்டும் யார் ரசம் கேட்டது? அங்க பாருங்க. இப்போ ஒரு ராக்கெட் விடுறாரு. இதுவும் பண்ணல, அதனால ஆஃப் பண்ணி விட்டு வந்தேன். ஹெல்மெட் அவ்வளோதான். கலக்கி விடுங்க. அது தூக்கி வச்சுடு. அவர் மீம்ஸ் போட்டுறாரு. இப்படி ஒத்து பைக்கில் இருக்கு. ஒத்து பார்த்தீங்கன்னா இப்போ சும்மா தான் அவங்க காசா படமா போட்டுட்டு வேண்டியதான். மண்ணு தட்டில் 4Kல 60 ஃப்ரேமில் இருக்கு. அவ்வளோதான். முட்டை கறி எல்லா முட்டையும் இப்படியே போட்டு எல்லா முட்டையும் அது தொங்குது. ஐயா பேசாம எல்லா முட்டையும் உடச்சு வச்சிடலாமா? ஒன்றுவே ரொம்ப இதாக ரொம்ப ஒரு லெவலுக்கு தான் கறி சோறும். ஒரே நிமிஷம் மசாலா இறங்கிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா டேஸ்ட் பண்ணுவேன். எனக்கு டேஸ்ட் பண்ண தெரியாது. நான் வந்து இன்னொரு 5 நிமிஷம் ஆகட்டும். அவ்வளோ 5 நிமிஷம் ஆகட்டும். ஆனதாச்சு. ஒரு 5 நிமிஷம். ஓகேயா? டேஸ்டே பண்ணலையே. கறி வெந்துருச்சான்னு மீன் தான். காட்டுக்குள்ளே தடியா காட்டுக்குள்ள நம்மளை பத்தி கேட்டு பாருங்க. ஆமாமா இவர் தான் பாருங்க. கண்ணு ரீதிரா டைரக்டர். நான் டைரக்டர். அவர் உங்கள் சினிபாய் டைரக்டர். உங்கள் சினிபாய் ஒரே நாள் தான் ஓடிச்சது. கடையப்பா கொட்டையும் தான் மிச்சம். அந்த பொண்ணு கூட உங்க போட முடியாது. ஆனா யானந்த அந்த பொண்ணு கூட போட முடியாதா? அந்த பொண்ணு கூப்பிடலாம். கெஸ்மி குயினை கூப்பிடலாம். ஆனா உங்களுக்கு வந்து அந்த இது செட் ஆகாது. நான் அந்த கெஸ்மி குயினையும் கூப்பிடல. கீழே போட்டு இழுத்தீங்கன்னா வரமா செய்யும். பாருங்க பாருங்க பாரு. ஜம்முன்னு தண்ணி தெளிங்க. இங்கே இது மேலே இப்படி இப்படி திருப்பி வைங்க இப்படி வைங்க. கொஞ்சம் பக்கம் தண்ணி தெளிங்கப்பா. தண்ணி 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 கமலேஷ் அந்த இலை மேலே தூக்கு. அந்த இலை அடியில் கமலேஷ் ஓடி ஓடி. ஏன் ஏரியா இது ஒரே லைன் தானே இப்படி. சரி ஒரு பாக்ஸா எப்படியும் உட்கார தலைவா. சாப்பாடு போடுறது வாங்க. 2 பேரும் 3 பேரும் வாங்க. எக்யூப்மென்ட் கொண்டு வரலாமா? தேங்க்யூ. போடுறது யாரு? எக்யூப்மென்ட் அந்த சார் நீங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். அந்த இல்லையா அந்த நீங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கோங்க. 3 பேரும்
இல்லம்மா 3 பேர் சாப்பிடுங்க. எனக்கும் ஒண்ணு புரியல. ஷேர் பண்ணிரு. முட்டை எடுத்துட்டு வா, எல்லாம் எடுத்துட்டு வாங்க. ஒருத்தர் யாராவது 10 சாப்பிட்டு கூட இது பண்ணிக்கலாம். வாங்க. மைக் மைக். சாப்பாடு எடுத்துறோம். தண்ணி பசி போதும் அப்படின்னா அண்ணன் போடுற கையை தெரிவிக்கிட்டு இருக்கேன். நீங்க இடையில சொல்லாதீங்க. அண்ணன் போட காத்து வந்து இருக்கு. அண்ணன் இருக்கா? கை ஊப்பி அதெல்லாம் வாங்கிக்கணும். ஓகே. இந்தாங்க என்னங்க. அதான் மேல தூக்குனீங்கன்னா என்ன மக்களே பாத்தீங்கன்னா சமைச்சு முடிச்சாச்சு. ரவுண்டா கறி அதே மாதிரி ஆனியன் எல்லாம் சேர்ந்து சமைச்சாச்சு. கொண்டு வந்து வச்சிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா ஒரு வெயிட்டா ஒரு புடி அப்படி ரெடியா உட்காந்துட்டு இருக்கோம். கறி ஒரு கடி கடி அடிக்கிற கடி மட்டும் பாருங்க. இப்ப போட்டி போட்டி எடுத்துட்டு வாங்க. அந்த தலைக்கறி எடுத்துட்டு வாங்க. கொண்டா முட்டை கொண்டாங்க. உருட்டு அங்க கேளு. அங்க ஆளு வெய்மா நான் தான் சாப்பிடாதவங்க இருக்காங்களா? அவங்க ஒவ்வொன்றும் இந்த இடத்துல 3 முட்டை வைப்பா. நாங்க உரிச்சுக்கிறோம். பாதி உரிச்சு பாதி 2 வாங்க. இன்னும் வச்சு எப்படி போடலாம் அவ்வளவுதான். அப்புறம் அந்த பசங்க உட்காரணும்ல. அப்ப சென்டரா வச்சிருங்க. அப்புறம் ஒரு ஆள் இந்த பக்கம் வந்துக்கோங்க. செப்பல் கழிச்சு பாஞ்சு முட்டைக்குள்ள உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. டக்குனு உட்காருங்க. பரிமாறுங்க. பார்த்து பார்த்து. ஸோ மண்ணைன்னு மேலே வந்துட போகுது. கொஞ்சமாக மண்ணு கொடுங்க வாழ்க்கையில். தண்ணி கொடுங்க. இந்தா ப்ரோ. தண்ணி மட்டும் அந்த கேன் இல்லைன்னா சாப்பிட வேண்டியதான். அது நம்ம பார்த்தாச்சு. இப்போ பார்த்தது இருந்தது. இப்போ எப்படி இருக்குன்னு அஜசம் தானா? எப்பா சரி. வலிச்சு சோறு மாதிரி இருக்கு. சுடுது. சுடுதா? எல்லாமே இருக்கும். சுடல. ஆமா கொஞ்சம் அவிச்சு வச்சுக்கிறேன். இந்த தட்டு வச்சுக்கோ ப்ரோ. ப்ரோ ப்ரோ அந்த தட்டு வச்சுக்கோ ப்ரோ. இந்த தட்டு என்னது? அடுத்த டைம் மாமியார் வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். முட்டை எல்லாமே கொண்டு சமைக்கிற போது ஒரு 4 விறகு வச்சு அடிச்சிருவோம். தண்ணி தண்ணி அந்த கேனை மட்டும் தூக்கிட்டா ப்ரோ. அது முட்டை கிளியே போச்சு. பூமாதேவிக்கு போச்சு. எப்படியும் 100 ரூபாய் அவ்வளோ கொடுக்குறான்னு தெரியலையே. அதானே வாய்ப்பே இல்லை. அவ்வளோ கொடுக்குறாரு. 100 ரூபாய் கறி பீஸுன்னு என்ன போட்டிருந்தா அந்த இது முட்டை தோல் வந்திருக்கும் கரெக்டாக. 100 ரூபாய்க்கா? ஐயா 7 கிலோ சோறு இருக்குது. என்ன போதுன்றீங்க? நீங்க முதல்ல சாப்பிடுவீங்க. நீ 2வது ரவுண்டா? இன்னும் ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான். தள்ளி விட்டீங்கன்னா போயிடும். இங்கே போய் 2வது ரவுண்ட் சாப்பிடுவோம். பார்த்தியா? அவ்வளோதாங்க. அந்த அளவு நம்ம தானே விட்டு நம்ம சாப்பிடுவோம். அப்படி கம்பெனி வந்துட்டாங்க. அவன் ஒருத்தன் மண்டே போட்டாங்க. இப்படி கேட்கறான். அண்ணனுக்கு இப்போ சாப்பிடுவோம். சாப்பாடு போகிறப்ப கேமரா எங்கே கவர் ஆகிட்டு வீடியோ திருப்பி வைங்க. ஏதோ ஒரு பக்கம்
சாப்பிடலாமா 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 இல்லையா சாப்பிடுங்க இந்த பக்கம் 4 பேர் இருக்கிற சாப்பிடுங்க நான் தெளிவாக தான் சொன்னேன். கையடியா சாரி 18+ யூடியூப்ல நீங்க 18+ அடிச்சு அண்ணனுக்கு தான் மெயினா ஜூம் வைக்கிறேன். ரசம் எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்த மாதிரி தான் பண்ணுங்க. முட்டை அடே இந்த இது எடுத்து கொஞ்சம் சாப்பாடு ரசத்தை ஊற்று ஊற்றிடு அவ்வளோதான் போதும் ஓடன் போதும் கம்மிங்களுக்கு கேளுங்க ரசத்தை சாப்பிடுங்க ரசத்தை இப்ப எதுக்கு ஊத்துறீங்க? எனக்கு ரசம் ஊத்துங்க. நான் அப்படிதான் சாப்பிடுவேன். எனக்கு கொஞ்சம் ஊற்றியா? அடே ரசத்தை கொஞ்சம் கூடுறா. கரண்டாடுறா ரொம்ப இந்த வண்டியில் ஏற்றி விட்ருக்கேன். அவசரப்படுறீங்க. அதுன்னு எல்லாத்தையுமே வடை போட முடியாதா? இவ்வளோ சொல்லணும். ஏய் அங்க எதுக்கு ஊத்துற? இங்க ஊத்துறா, நான் அங்க ஊத்தி விட்டுறேன். ஏய் தரையே தொடுறா. அப்படிதான் ஆகி போயிடுச்சு. ரசம் நல்லா இருக்கானா? செம்ம போ எல்லாம் உங்களுக்கு வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரசம் நல்லா இருக்குது, நல்லா இருக்கு. சரி ஓகே, எல்லாம் ஒரு வீடியோ ஃப்ரேம் தாங்க பக்காவாக இருக்குது. பண்ணிட்டு அப்படியே வாங்க. ஃப்ரேமு சிப்ஸிவாலாவோட ஃப்ரேமு, பின்னாடி பேக்ரவுண்டு. ஹலோ அதனால அந்த காட்டு கட் பண்ணி ப்ரோ கேட்காது. சொல்லுங்க. எல்லாரும் குச்சி வச்சு அடிச்சிருப்பாரு. என்ன சொல்லலாம். செஞ்சிருக்கீங்க? உங்க காட்டில் தான் இல்லை பார்க்கலையா? அந்த பையன் ஒருத்தன் பையன் 2 பையன் குட்டி விட்டு போனான். பையன் 2 கடாக்குட்டி கடா வெள்ளை குட்டியா போயிடுச்சு. உப்பு அதிகம் இல்லைங்களா? சாப்பாடு நல்லா இருக்கும். வெரி தானே நேற்று கூட நேற்று சாப்பிடவே இல்லை. வேற கடையில் வேற கடையில். ஓகே 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 வீடியோ ஒன்று. ராஜாக்கள் மாளிகையில். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜேபிஆர். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஐயோ சகோ சகோ ஏன் ரொம்ப நாள் மிஸ் ஆகுது? இந்த மரம் சரி ஓகே, காத்தடிச்சா பரவாயில்ல. இன்னும் கொஞ்ச நேரம் குளிரே அடிக்கும். வணக்கம் சகோ, நான் உங்கள் மிஸ்டர் ஜேபிஆர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃப்ளூயன்சர் கேங்கோட ஒரு ஃபுட் ரசம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த வார்த்தை சொல்லாதீங்க. சாப்பிட வந்திருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. சாப்பிட வந்திருக்கோம். மணக்க மட்டன் கறி. சாப்பாடு ஜங்கிள் சாப்பாடு. ஜங்கல் மணக்க மட்டன் கறி. முட்டைக்கறி. அந்த இதுல முட்டை கலக்கிறது ஒரு வாசம் அடிக்குது. ஏன் சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்க. டேஸ்டா இருக்குது. சாப்பாடோட டேஸ்ட் எப்படி இருக்குங்க? ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள். மணக்க மட்டன் கறி ரசத்தோட. ஓகே ப்ரோ, நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது? சொல்ல ப்ரோ, ஏன்னா நீங்கள் தான் செஞ்சுருக்கீங்க. ஒரு கேரளா மேனேஜர். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. தலையை மட்டும் ஆட்டுறாங்களே, அதுலேயே தெரிஞ்சிச்சு நல்லா இருக்குன்னு மாதிரி. ப்ரோ டிஎல் ப்ரோ சான்ஸே இல்லை. வேற லெவல் ஃபேன்டாஸ்டிக். நீங்கள் சொல்லுங்கள். 3 டைம் சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன சொல்கிறது? அதுவா சூப்பர். ஓகே என்ன கலெக்ஷன்ஸ் ப்ரோ? ஃபேன்டாஸ்டிக். மக்கள் நாயகன் ப்ரோ சொல்லுங்க அண்ணா. தம்பி எதாக இருந்தாலும் நான் சாப்பிட்டு சொல்கிறேன். நல்லா இருக்குது, கொஞ்ச நேரம் பசிக்குது, இன்னும் விட்டுருங்க, தயவு சாப்பிட்டு சொல்கிறேன். சரி ரைட்டு. ஆசிபன் பையன் எப்படி இருக்கு? தரமான சோறு. சீனு ப்ரோ அழகு ப்ரோ, சூப்பராக இருக்குது. ஆகுலே சூப்பராக இருக்கிறேன். மறைச்சிடுச்சுல, வெக்கப்படுறியா? நெஞ்சு அடிச்சிருச்சு. நெஞ்சு ஃபுட்டு அடிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. ஒரு ஜாலி மூமெண்ட் தான். நல்லா ஒரு ஃபுட் டேஸ்டிங் எல்லாமே நல்லா செஞ்சிருக்காரு. எல்லாமே சிறப்பு. நல்லா இருக்குப்பா. வெயிலாம் சொல்ல உண்மையிலுமே தான் நல்லா இருக்குது. அதானே
தட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்குவேன் இங்கே வச்சுட்டு ஒரு இடத்துல சரி யாரோ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நான் தான் பேசி முடிச்சிட்டேன். சாவலியாடா வராது போன உங்கள்கிட்ட இருக்கு. உன்ட்ட கொடுத்துறேன்ல எப்படி பண்ணுறீங்களே? என்கிட்ட கொடுக்கல, அவர்கிட்ட தான் கொடுத்தீங்க. என்கிட்ட தான் கொடுத்தீங்க. உன்ட்ட தான் கொடுத்தேன். தயிர் பச்சடி எங்க இருக்கு? இங்கே தான் இருந்துச்சு. நீங்கள் எப்படி பரிமாறி அப்படியே அப்படியே எடுத்து கொடுத்தீங்கன்னா அப்படியே ட்ராவல் ஆயிரும். எல்லா கை வேலையாக இருக்குது. என்ன சார் எல்லா கையும் தயிர் பச்சடி வேலையா மட்டும். இருக்கா? எல்லாம் அப்படியே தயிர் பச்சடி மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுப்போம். சாப்பாடு இங்கே எனக்கு வேணும் சொல்லி வச்சுருங்க. இது எப்படி சாய்க்கிறது? அந்த கரண்டி எடுத்துட்டோம். கை வச்சாவே இதாயிரும். சாப்பிட்டு விடுங்க. அவருக்கு வேற கையில் வேறப்பான். இருங்க விடுங்க விடுங்க. அவர் கை விட்டுருங்க. இவர்கிட்ட விடுங்க. இவர்கிட்ட கொடுங்க. அடா நான் போட்டே முடிச்சிட்டேன். என்னது? போதும் போதுங்க. என்னங்க உங்களுக்கு அவருக்கு அப்படியே பிடிங்க. அப்படியே போட்டுவார். இவர் பிடிக்க அவர் போட. இன்னைக்கு உனக்கு செம வேட்டை தான். அப்படியே வச்சுருங்க தம்பியை. போதும் சாப்பிட்றீங்க. அது என்னங்க பிரச்சனை? எலும்பு மீதி இருந்துச்சு இங்கே வச்சு நாளைக்கு கூட சாப்பிடுவோம். இங்கே இடத்துல எடுத்துட்டு வச்சுருக்கோம். ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டு கிடக்கும். அது சக்க ஒரு வாரத்துக்கு சாப்பிட்ற அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. எதுவுமே பார்த்துட்டு போயிடும். அடிப்பொலி. என்னத்த எதை புளி இருக்குது? ஏதாவது ஒன்று புளி விடுங்க. கொஞ்சம் ரசத்தை புளி விடுங்க. கொட்டை எடுத்த புளியா எடுக்காத புளியா? நம்ம சாப்பாடு சாப்பாடு அப்படியே கரண்டி இருக்கு. சாப்பாடு சாப்பாடுலாம் வேணாம். சாங்க வரைக்கும் போங்க. அது எடுத்தவங்க அப்படி இல்லைடா. சோறு வாங்கினா தான் கறி. சோறு வாங்கினா தான் கறி. மட்டன், ஒயிட் ரைஸ், சோறு அண்ணனுக்கு வச்சுருங்க. ரசத்தை ஊற்றுங்க. ரசம், நெஞ்சு சாப்பிடுவாப்புல. கறி குழம்பு வச்சுருவாப்புல. சாப்பிட்டு முடிச்சுன்னா அன்னதானம் ஒரு கூட ஊற்றுங்க. கூட விட்டுருவோம். டேப்பில் போட்டு விட்டுருவோம். அங்கங்கே இருக்கும். அப்படியே இந்த பக்கம் அவ்வளோ வேணாம். அவ்வளோ வேணாம்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் வேணுமாண்ணா? கொஞ்சம் வேணும். அவர் கொஞ்சம் வச்சுருங்க. கறி வேணுமா? இல்லை எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சாப்பிடுவாங்க. இல்லை கறி வந்து நம்ம திம்போம். நமக்கெல்லாம் பிரச்சனை. அது சாப்பிடுங்க. நல்லாவே இருந்துச்சு கறி. சாப்பாடு போட்டுங்க கொடுங்க. 1-2 பீஸ் தான் பட்டா சைஸ் பீஸ் வந்து எல்லாமே வந்து பிராணியா? அதாவது யானை சின்ன யானை, பெரிய யானை மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். அப்படியே சாப்பாடுங்க. சாப்பாடு குழம்பா? விஷம் கையில் விட்டு தள்ளுங்க. விஷம் இன்னொரு கரண்டி. நீங்கள் இங்கேருந்து ரேப்பிட்டா போட்டுடலாமா? 2 கஸ்டமரை கொடுத்துருங்க. தலைக்கு 450 ரூபா. தலைக்கு 450 ரூபா வித் பார்சல் வேறு கொடுக்கணும். 1/2 கிலோ கறி, 2 கிலோ சாப்பாடு. குழம்பு போட்டுக்கு ப்ரோ. ரசத்துக்கு கரண்டி இங்கே இருக்குது. குழம்பு அது வராது. ஊற்றுவாங்க ப்ரோ. அந்த சாப்பாடு கரண்டி அந்த கரண்டின்னு வாங்கல. அந்த குழம்பு நான் கொடுத்து ரசம் இருக்கு. 1/2 கிலோ வச்சிங்களா? நான் இலையில வச்சிருந்தேன் இவ்வளோ நேரம். 4 கிலோ போட்டுருந்தா ரொம்ப சாச்சிங்கன்னா அப்புறம் தண்ணியெல்லாம் இப்படி பண்ணாதீங்க. மேலே தூக்கி வச்சுங்க. நிறைய இல்லை நிறைய பேர் சாப்பிட்டு முடியல.
எல்லாம் ஸ்நாக்ஸ் தின்னு விட்டோம்னா பிஸ்கட்டு மயிறு மட்டை எல்லாம் தின்னு விட்டோம் லவுக்கு லவுக்குன்னு நான் ரசிக்குவேன். சாப்பாடு ஊற்றுங்க. விஷயம் அவர் வந்து இந்த ப்ரோ கரண்டி ப்ரோ வெயிட் ஆகி சாப்பாடு அவ்வளோதான் மட்டும் அப்படியே கட்டி குழம்பு ஒன்று முடியாது. குழம்பு அப்படியே இல்லை இழுத்து அனுப்புங்க. குழம்புலாம் ஊற்றிக்கலாம் குழம்புல வேஸ்ட் ஆகாது. அந்த தட்டு இழுத்து விடுப்பா. செய்கிறா இந்த குழம்பு பசங்க குழம்பு அவ்வளோதான் அவ்வளோதான் வந்துச்சு. ரசம் அப்படியே தூக்கி கையில் கொடுத்துருங்க. அப்படியே அவர் வந்து விஜய் ஒரு ஒன்று வந்துடும். 2 கரண்டி அதிலே போட்டீங்க. அதை ரசத்தை மாற்றிக்கலாம் ஏன் ஸ்டாப்பில். அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. ஒரு முட்டோட எடுங்க. எழுந்திரிச்சுன்னு வேலை வைக்கிறாங்களே. கேட்ட மாட்டேன். ஒன்றும் இல்லை நல்லா சொல்லுங்க என்ன வேணும். ரசத்துக்கு கரண்டி மட்டும் ஒரு ரசத்துக்கு குறை அந்த கரண்டி மட்டும் ரச கரண்டி வேணுமா குழம்பு போயிட்டுமா. அவ்வளோதான் வந்துருச்சு ரசம் ரசம். அது கிடைக்கலண்ணா சாப்பாடு சாக்கோட் ஆயிருக்கும். அதெல்லாம் அண்ணா அவங்களா பேசி அவங்களா பைக் பிடிக்கிறாங்க. நான் சாப்பிட்றேன் தள்ளி வரக்கூடாது. அப்படி தள்ளிட்டு இருக்கேன். ஏன் இன்னொரு காட்டுங்க. அவ்வளோ நல்லா அழுக்கிட்டேன். சாப்பிட கஷ்டப்படுறோமா சாப்பிடுங்க. அதெல்லாம் இது கிடையாது. 50 தான் சாப்பிடுங்க. சாப்பிடக்கூடாது சாப்பிடுங்க. கரண்டி எல்லாம் கையை விட்டு தள்ளி எடுத்துட்டு போக வேண்டியது வேற வழி இல்லை. சூடாக இருக்கு சாப்பாடு தான் நினைவு. அதெல்லாம் போதும் போதுங்கிற கொட்டுங்கிறாங்க. நைட் சாப்பிட்டுக்கலாம். எங்கே போயிருக்கேன் எடுத்துட்டு போயிருங்க. அப்படியே கொண்டாண்ணா அப்புறமா நான் 2 குண்டாமல் எடுத்துட்டு போயிருங்க. இதை மட்டும் வேணும். வண்டி நிற்குது பாருங்க. சாப்பிட்டாரு இப்போ படுக்கிறாரு. சாப்பிட்ட விட்டா படுக்காது ப்ரோ. முடியல